ஸோ நிறைய நாங்க டெக்னிக்கல்ஸ் பார்த்துனாங்க, தியரிட்டிக்கல்ஸ் பார்த்துனாங்க லாஸ்ட் கிளாஸ்ல. எதுவும் டவுட்ஸ் இருக்குதா கேட்கறதுக்கு? பிகாஸ் இன்னைக்கு நாங்க டைரக்டா போறது வந்து பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்க போறோம். அந்த லாஸ்ட் கிளாஸ் படிச்ச மார்க்கெட்டிங் சப்ஜெக்ட்ல நிதியல் நிதியல் முகாமைத்துவத்தின் சந்தைப்படுத்தல் செக்ஷன்ல உள்ள வார மேஜர் பாஸ்ட் பேப்பர் கொஸ்டின்ஸ் இன்றைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு அதை பார்த்து முடிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்ப அது ஈஸியா இருக்கும். ஸோ நாங்க பிறகு மேலால பார்த்தாலும் உடனுக்குடன் பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஞாபகத்துல நிற்கிற சக்தி கூடவா இருக்கும். ஸோ நான் அதை பார்க்க போறேன். எதுவும் டவுட்ஸ் இருந்தா இப்பவே சொல்லலாம். ஸோ நாங்க அதை கிளியர் பண்ணி கொண்டு போலாம். இந்த ஸ்கிரீன் விளங்குது நினைக்கிறேன். ஸ்கிரீன் தெரியல மிஸ். இப்ப எனக்கு தெரியுது. ஸ்கிரீன் தெரியுதானே? கேன் சி. ஓகே, ரைட். ஓகே. இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருக்குதா? லாஸ்ட் கிளாஸ் நீங்க பார்த்த நிறைய நோட்ஸ் பார்த்துனாங்க. அதெல்லாம் நீங்க பார்த்துனீங்களா? ஏதும் டவுட்ஸ்? கிளாரிஃபை பண்ணிக்கொண்டு அங்கால போக வேண்டிய டவுட்ஸ்? ஓகே. ஸோ நாங்க ஜஸ்ட் சாம்பிள் பார்த்தோம்னு சொன்னா மார்க்கெட்டிங் பிளானோட என்னென்ன ஸ்டெப்ஸ் பார்த்தோம். அனாலிசிஸ், கோல், ஸ்ட்ராட்டஜி, இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ரிவ்யூ. அதுக்கு பிறகு அதில் உள்ள என்னென்ன மெத்தடாலஜிஸ் பார்த்தோம். அதில் சிம்பிளா பார்த்தோம்னு சொன்னா என்னென்ன மார்க்கெட் அனாலிசிஸ், ஸ்வாட், வேல்யூ செயின் அனாலிசிஸ், பெஸ்டல், என்னென்ன டார்கெட் மார்க்கெட்ஸ், கம்ப்யூட்டர் அனாலிசிஸ் பார்த்தோம், அட்வான்டேஜஸ் பார்த்தோம். அதோட முக்கியமா அடுத்த செக்ஷன் பார்த்தனாங்க வந்து மார்க்கெட் சேனல்ஸ் பார்த்தனாங்க. மார்க்கெட் சேனல்ஸ் என்னென்ன முக்கியத்துவம் பார்த்தனாங்க. அதோட கடைசியா பார்த்தது வந்து ரீசர்ச், டைப்ஸ் ஆஃப் ரீசர்ச் தான் பார்த்தோம். அதான் லாஸ்ட் கிளாஸ் ஃபுல் செக்ஷனும் எடுத்து பார்த்தனாங்க. அதை தேர்ஸ்டே பார்த்த செக்ஷன் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் என்ன, என்னென்ன பிரைமரி ரிசர்ச், செகண்டரி ரிசர்ச் என்ன, அதோட ரிசர்ச் மெத்தட்ஸ் பார்த்தனாங்க. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச், குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். பிறகு அந்த ரிசர்ச்ல ஏன் இந்த ரிசர்ச்சஸ் எல்லாம் முக்கியம்ன்றதை பார்த்தோம். மற்றது என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபார் கண்டக்டிங் மார்க்கெட் ரிசர்ச் அதையும் நாங்க பார்த்துனாங்க. ஸோ இவ்வளவு தான் உங்களுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டிங் ஃப்ரேம் ஒர்க்கு தெரிய வேண்டியது. இனி நாங்க இன்றைக்கு பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து அது சம்பந்தமா வரும். ப்ராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி கேட்பாங்க, சில தியரிட்டிக்கலும் வரலாம். அது அப்ளை பண்ணக்கூடியமா இருக்கணும். ஓகேவா? ஸோ நாங்க இன்னைக்கு கொஸ்டின் பேப்பருக்கு டிரெக்டாக போயிடலாமா? டவுட்ஸ் எதுவும் இல்லாத பட்சத்துல ஸ்ட்ரைட்டா क्वेश्चंस பாப்போம். விளங்கல? ஸ்ட்ரைட்டா क्वेश्चंस பாப்போம். பாஸ்ட் பேப்பர்ஸ். ஓகே, சரி, டன். ஸோ இன்னைக்கு புது லாவண்யா நவகுஜன் அப்படின்ற ஜாயின் பண்ணிக்கிறேன். ஹாய் லாவண்யா. ஹலோ மிஸ். ஸோ லாவண்யா, நீங்க முந்தி கிளாஸ் ஜாயின் பண்ணீங்களா எங்களோட? இல்ல நான் புது ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. நீ வர்க் பண்றீங்களா, படிக்கிறீங்களா? இல்ல படிச்சுட்டு A level முடிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. பேங்கிங் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா? ஓம். ஓகே, வெரி குட். மார்க்கெட்டிங் ஏதாவது மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் எதுவும் செய்திருக்கீங்களா? A level stream commerce. காமர்ஸ் ஸ்ட்ரீம். ஓகே. அது இந்த நோட்ஸ் டியூட்ஸ் எல்லாம் முந்தி பாத்துனீங்களா? இன்னைக்கு வரதுக்கு முன்னால பாத்துனீங்க. சூப்பர். சொல்லுங்க. இப்ப 2-3 நாளைக்கு முதல்ல உங்களுக்கு தெரிய வந்து நான் இப்ப பாத்துக்கொண்டு தான் இருக்கேன் முதல்ல நடந்த கிளாஸ் எல்லாம். ரைட். ஏதும் டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். அண்ட் நாங்க செய்ய போறது வந்து இப்ப பாஸ்ட் பேப்பர்ஸ் பார்க்க போறோம். மார்க்கெட்டிங்ல முக்கியமா 4வது மெயின் செக்ஷனுக்குள்ள படிச்சுட்டோம். 3வது செக்ஷன் படிச்சுட்டோம். அதுல வந்து இந்த அதுக்கு உடனடியா பாஸ்ட் பேப்பர்ஸ் பாக்குறாங்க. அப்ப ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக நீங்க டவுட்ஸ் எதுவும் இருந்தா இமீடியட்டா நிப்பாட்டி கேட்கலாம். சரியா? Okay, thank you. Okay. Right. So we'll straight go into the past papers. 2019 September. கல்வி பேப்பர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இத பாப்போம். நம்பர் 4 क्वेश्चन பேப்பர் விளங்குதா? உங்கள்ட்ட யாராவது பேப்பர்ஸ் இருக்கா? இருந்தாக்கா சொல்லுங்க. பட் நான் இதுலயும் ஷேர் பண்ணி வரேன். கிளியரா விளங்குது தானே? ரிதுஷிகா?
ஓம் விலங்கு. ஓகே, ரைட். ஒரு சுயாதீன ஆலோசகரை பயன்படுத்தி நடத்தப்பட்ட அண்மைய கருத்து கணிப்பில் வங்கியின் சந்தை பங்கு வீழ்ச்சியடைகின்றது என்பதை உமது வங்கி அடையாளம் கண்டுள்ளது. ஆகையால் வங்கியின் சந்தைப்படுத்தல் நடவடிக்கைகள் பயன்படுத்தப்படும் உத்திகளை மேம்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 1 minute. Yeah, recording start. அப்ப நிதியியல் சந்தைப்படுத்தல் சேவை வழங்கும் நிறுவனம் என்ற வகையில் ஒரு வங்கிக்கு சந்தைப்படுத்தலின் முக்கியத்துவத்தை ஆராய்க. டிரெக்டாவே கொஸ்டின்ல போட்டிருக்காங்க. ஒரு 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 ரீசெண்ட் கவுன்சிலரை பயன்படுத்தி ஒரு சர்வே இண்டிபெண்டன்ட் கன்சல்டன்ட் பயன்படுத்தி ஒரு சர்வே செய்யும் போது உங்களோட மார்க்கெட் ஷேர், உங்களோட பேங்கோட மார்க்கெட் ஷேர் வந்து டிக்ளைன் ஆகி கொண்டு போகுது, குறைஞ்சு கொண்டு போகுது. அப்ப உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை ரிவைஸ் பண்ண சொல்லி இம்ப்ரூவ் பண்ண சொல்லி டிசைட் பண்ணியிருக்குது. அப்ப அதான் உங்களோட கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிரெக்டா நிதிய சேவையின் வழங்கும் என்ற வகையில் சந்தைப்படுத்துவதில் முக்கியம் மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸை பத்தி டிரெக்டா கேட்கிறாங்க. சரி, ஆன்சர் சொல்லுங்க. நான் இது படிச்சது மார்க்கெட்டிங் இம்பார்ட்டன்ஸ். யாரும் சொல்லலாம். திதுஷிகா அண்ட் லவண்யா. தயாரிப்புகள் விற்பனையை ஊக்கப்படுத்துறதுக்காக. சரி, இன்னொன்று தயாரிப்புன்றதை விட இப்ப நீங்க இதுல இன்னொன்று கவனிக்க வேண்டும். இதுல இது பேங்க் டைரக்டா சொல்லியிருக்காங்க, சரியா? அப்ப இது தயாரிப்பு என்ற வார்த்தையை விட சர்வே என்ற வார்த்தையை தான் நீங்க கூட யூஸ் பண்ணணும். நீங்க படிச்சது அப்படியே அப்ளை பண்றது கொஞ்சம் கவனமா இருக்கணும். இது அப்ளிகேஷன் கொஸ்டின். நீங்க தயாரிப்பு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுக்கு சேர்த்து தான் இது படிச்ச. நீங்க இது மெயின்லி சர்வீஸ். அப்ப இங்க சர்வீஸ் பேங்கிங் சொன்னோன்னு உங்களுக்கு சர்வீஸ் வரணும். அப்ப ஏன் நீங்க மார்க்கெட்டிங் செய்ய வேணும்? ஒரு வகை இது 5 மார்க்ஸுக்குரிய கொஸ்டின். அப்ப சும்மாயும் இல்லை. ஸோ யூ ஹேவ் டு ரைட் சம் ஒரு மினிமம் 5 நல்ல பாயிண்ட்ஸாவது எழுதணும். சரியா? அதுக்கு மேல பட் கன்சைஸ் பாயிண்ட்ஸா இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? தயாரிப்பு பண்றதை விட சர்வே என்று மாத்தலாம். அது அப்போ ஒரு நல்ல சர்வே வந்து பேங்கோட நல்ல சர்வே வந்து பேங்க்கு முக்கியம். அதுல அந்த பயனை உச்சப்படுத்துறதுக்காக மார்க்கெட்டிங் செய்யலாம் அப்படின்னு முடிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மோர. சேவை ஒன்று பார்த்தா போட்டித்தன்மை அதிகமா காணப்படுது இந்த காலத்துல. அப்ப நாங்க வந்து சந்தைப்படுத்தலுக்கான சிறப்பான உபாயங்களை கடைபிடிக்கிறதுன்றது இது அவசியமா காணப்படுறது. மேலும் திருப்தி, இப்ப காம்படிஷன் கூட இருக்கிறதுனால வாடிக்கையாளர் திருப்தியில வந்து எங்க சேவை தங்கி இருக்கு. சோ வாடிக்கையாளர் எப்படி இன்னும் அதிகமா திருப்தி படுத்துறதுன்ற உபாயங்களை வந்து கையாள்ற வந்து ஒரு முக்கிய சந்தைப்படுத்தல். both are good answers. உண்டு competitiveness பேஸ் பண்ணி ஆன்சர் உண்டு. என்ன உண்டு காம்படிஷன்ஸ் கூட அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் மார்க்கெட்டிங்ல கூட வேற கூடும். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் சர்வீசஸோ கொடுத்து இப்ப இதுல வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரெண்டையும் செய்யலாம். அண்ட் இதுல ப்ராடக்ட்ஸ் கூட பேங்க்ல உள்ள ப்ராடக்ட்ஸும் வருது, ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் கொண்டு வரலாம். ரெண்டாவது வந்து கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் ஒரு அசஸ்மெண்ட் இருக்கணும். அப்ப நீங்க ஒழுங்கான மார்க்கெட்டிங் செய்து அந்த குவாலிட்டி கூட அப்ப அதுக்கேற்ற மாதிரி அந்த வகையிலையும் மார்க்கெட்டிங்க நாங்க அசிஸ்ட் பண்ணலாம் கஸ்டமர்ஸ்ல மூலம் வச்சு. ஓகேவா? அடுத்து வகையிலையும் சொல்லணும்னா டே டு டே டெக்னாலஜி வந்து அதிகமாகி கொண்டு போறது. சோ அதுக்கேத்த மாதிரி பேங்க் தேவையும் அப்டேட் பண்ணி அதுக்கான உபாயங்களை கையாண்டு அது மார்க்கெட் பண்ணலாம். எஸ், ஓகே. வேற நாங்க இன்னொன்று படிச்சாங்க, இந்த மார்க்கெட் ஷேர் இன்னொன்று படிச்சா ஞாபகம் இருக்கா? பிசிஜி மேட்ரிக்ஸ்ல மார்க்கெட் க்ரோத், மார்க்கெட் ஷேர் படிச்சுனாங்க. அதை வச்சு நீங்க ஒன்று கொடுக்கலாம். இந்த மார்க்கெட்டிங் வந்து இந்த மார்க்கெட் ஷேரை கூட்டுறதுக்குரிய ஒரு வழிவகையா இருக்கலாம், எக்ஸ்பேண்ட் பண்றதா இருக்கலாம், நியூ மார்க்கெட்ஸுக்கு போறதா இருக்கலாம். இந்த மார்க்கெட்டிங் செய்யறதன் மூலமாக இந்த ஒரு கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் சந்தைப்படுத்தல் சொல்றது சந்தைப்படுத்தும் விகிதம், ரைட்? யா, மார்க்கெட் ஷேர் வந்து கூடுதலாக அதை எக்ஸ்பேண்ட் பண்றதாயும் இருக்கலாம், மார்க்கெட் ஷேரை கூட்டுறதாயும் இருக்கலாம். சந்தை பங்கு வளர்ச்சி அதுவும் ஒரு மெயின் ரீசன் இந்த மார்க்கெட்டிங் நாங்க செய்யறதுக்கு. என்ன பிரயோசனம் மார்க்கெட்டிங் செய்து எங்களுக்கு எந்த விதமான ரிசல்ட்ஸும் இல்லாட்டி கஸ்டமர் சர்வீஸ் அதெல்லாம் ஓகே,
பட் அது ஒன்னே எங்களுக்கு வருமானம் வேணும் என்ன. ஸோ உங்களோட மார்க்கெட்டை வளர்ந்து சந்தையை வளர்த்துக் கொள்றதுக்கும் அந்த மார்க்கெட் ஷேரையும் எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கும் இது ரொம்ப முக்கியமானது. ஓகே, லைக் சந்தைப்படுத்தலோட முக்கியத்துவத்துக்கு வந்து இவரோட லைக் இந்த போர்ட்ஃபோலியோ மேட்ரிக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணா ஓகேயா? இல்ல, அதுல வந்து போர்ட்ஃபோலியோ மேட்ரிக்ஸ், அது பிசிஜி போர்ட்ஃபோலியோ மேட்ரிக்ஸ் வந்து நீங்க இன்டெரக்டா சொல்லணும். இங்க வந்து முக்கியத்துவம் தான் கேக்குறாங்க. அதுக்குரிய ஆன்சர் தோஷிக்க எப்படி அதை கண்டுபிடிப்பீங்கன்னு சொன்னா அது ஒரு விஷயம். இவன் டிரெக்டாவே கேக்குறான், ஏன் நீங்க சந்தைப்படுத்த முக்கியத்துவம், இப்படி நீங்க கண்டுபிடிப்பீங்க, என்னடா யூஸ் பண்ணுவீங்கன்னு தான் இந்த போர்ட்ஃபோலியோ மேட்ரிக்ஸ்க்காக கேட்கணும். அது ஓகே. ஏன்னா அது வந்து ஒரு that's a tool to use. How to do the marketing, how to analysis, அந்த how to என்ற வார்த்தைக்கு தான் அது ஒரு ஆன்சர். அதை தவிர இப்ப கேட்டுறது வந்து அந்த மார்க்கெட் ஷேரை வச்சுதான் நாங்க அனலைஸ் பண்றோம். இப்ப கேட்டுறது மார்க்கெட்டிங் ஏன் இம்பார்ட்டன்ட் கேட்டிருக்கு. அப்ப மார்க்கெட் ஷேர் அனலைஸ் பண்றதுக்குன்னா மார்க்கெட்டிங் சேர்த்தானே மார்க்கெட் ஷேர் வளரும். அதுக்கு பிறகுதான் எந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதை கண்டுபிடிக்கலாம். ஓகே, சோ அது கொஞ்சம் கவனமா இருக்கும். டாபிக்கை விட்டு அங்கால போனீங்கன்னா 5 மார்க்ஸை விட கூட எழுதுவீங்க, தேவையில்ல டைம் போயிடும் உங்களுக்கு. நீங்க யோசிக்கலாம், சரியான ஆன்சர் அது இதுக்கு இல்ல, அதுக்குள்ள இருந்து ஆன்சர் எடுக்கணும்னு நான் சொல்றேன். ஓகே, அண்ட் லாவண்யா, இன்னொரு பாயிண்ட் நீங்க சொல்லலாம் ஈஸியா. நாங்க படிச்ச டாபிக்ல இருந்து 2வது சப்ஜெக்ட், நாங்க படிச்ச 2வது சப்ஜெக்ட்ல ஒரு சப்ஜெக்ட் ஒன்று படிச்சாங்க, அதுல இருந்தும் ஒரு ஆன்சர் எடுக்கலாமா? முக்கியமான ஒரு சாமான் நான் முந்தி சொல்லிடுறேன். சொல்லுங்க லாவண்யா. மிஸ், அந்த ஒரு வணிகத்துக்காக சந்தைப்படுத்தல் முக்கியத்துவம் சொல்ற விளக்கம் கொடுக்கறதோ? விளங்கையில திருப்பி சொல்லுங்க. லாவண்யா, ஒரு திருப்பி சொல்லுங்க லாவண்யா, கேட்கல எனக்கு. வணிகத்துக்கு சந்தைப்படுத்தல் முக்கியத்துவம்னு சொல்லி நாங்க இது விளக்கம் கொடுக்கலாமோ? இதுக்கு வணிகத்துக்கு சொல்லலாம். சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். மார்க்கெட்டிங் செய்யறபடியா சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அத முதல்ல சொன்ன இந்த மார்க்கெட் ஷேர் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த நாங்க சொல்லுங்க. அப்படின்னு சொன்னா அந்த லாபத்தை நாங்க தொடர்ச்சியா பேணி கொள்றதுக்காக மார்க்கெட்டிங் செய்யணும். செய்யலாம். அப்ப முதல்ல நான் சொன்ன ஆன்சர் சொன்ன மார்க்கெட் ஷேர், அது கிட்டத்தட்ட அதுக்கு லிங்கான ஒரு ஆன்சர். நீங்க அதோட சேர்த்து வேண்டாம் இது சொல்லலாம். உங்களோட லாபத்தை கூட்டணும். லாபம் கூட்டினா என்ன ஆகும்? வணிகம் வந்தா மார்க்கெட் growth ஆகும், சந்தை வளர்ச்சி அடையும். சந்தை வளர்ச்சியா மார்க்கெட் ஷேர் வளர்ச்சி அடையும். அது ஒரு பாயிண்டா கொண்டு வரலாம். ஏன்னா இங்க வந்து நீங்க நிறைய எழுதுறதுக்கு நேரம் இல்லை. 5 பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. 5 பாயிண்ட்ஸ்னா மினிமம் 5 6 எழுதுனா ஒவ்வொரு பாயிண்ட் சரியா கொடுத்தீங்கன்னு சொன்னா, கப்பல் பண்ணி கொடுத்தாலும் சரியா கொடுத்தீங்கன்னு சொன்னா ஈஸியா ஒரு மார்க்ஸ் ஃபுல்லா கிடைக்கும். சோ நீங்க சொல்றது சரி. ஆனா அந்த மார்க்கெட் ஷேரோட சேர்த்து கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்ஃபில்லான ஆன்சர் அமையும். ஓகேயா? ஓகே. இன்னொன்று ஒரு ஞாபகம் இருக்கா? அண்ட் திதோஷிகா, நான் ஃபர்ஸ்ட் 2nd கிளாஸ்ல படிச்சோம் கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ், ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் படிச்ச ஞாபகம் இருக்கா? அப்ப அந்த சேஃப்டி, இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபா இருக்கணும். அப்ப இந்த மார்க்கெட்டிங்ஸ் அதெல்லாம் செய்யறதன் மூலமாவும் நாங்க அந்த கான்ஃபிடன்ஸ் எடுக்கலாம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. சோ அப்ப இது ஒரு சிம்பிள் क्वेश्चन, பட் நீங்க படிச்சதெல்லாம் கொண்டு வரலாம். ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ், ஒரு நம்பகத்தன்மை, நிலைத்தன்மையை கஸ்டமர்ஸுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மார்க்கெட்டிங் உருவாக்கல. நிதியியலின் ஸ்திரத்தன்மை பற்றி படிச்சோம். அப்ப அந்த ஸ்திரத்தன்மை எல்லாத்தையும் என்னன்னு சொல்றது? நான் தான் கம்பெனியோட பேங்கோட ஓனர். நானே என்னை பத்தி எனக்கு மட்டுமே சொன்னா மற்றவர்கள் வழங்க போறது இல்லை தானே. சோ மார்க்கெட்டிங் மூலமாக இப்ப நீங்க சில மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ் பார்த்துருப்பீங்க. செலான் பேங்க் வித் ஹார்ட். அப்ப அவங்க தங்கட இதை பத்தி சொல்றாங்க. அந்த மாதிரி ஸ்லோகன்ஸ் வச்சிருப்பாங்க.
அப்படி வேற வேற ஏதாவது ஸ்லோகன்ஸ் தெரிஞ்சா சொல்லுங்க. மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்டது. செலிங்கோ செலிங்கோ லைஃப் மார்க்கெட்டிங் தெரியும், இன்சூரன்ஸ் கம்பெனி, ஃபைனான்சியல் தான் இவென்ச்சுவலி. அப்ப அந்த தந்தையை போல, தந்தையை பாதுகாப்பது போல ஒரு சேஃப்டி, தந்தை என்று சொன்ன என்ன ஒரு சேஃப்டி நெட்டை கொடுக்குறோம். அப்புறம் நீங்க செலிங்கோட இதை பார்த்தாலும் அந்த டிரா பண்ண பிக்சர்ஸ்ல வந்து ஒரு அப்பாவும் சின்ன பிள்ளைய கையில ஏந்தி கொண்டு பாதுகாப்பா ஏந்தி கொண்டு இருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் போட்டிருப்பாங்க. அவங்களோட ஸ்லோகனும் அப்படித்தான் போகும் இல்லையா? அப்ப ஏன் இந்த மார்க்கெட்டிங் கொடுக்குறாங்க? என்னத்துக்காக அதை கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்களுடைய ஸ்லோகன், அவங்களுடைய இது உங்கள்கிட்ட இருந்தா அங்கட காசு சேஃபா இருக்கும். எப்படி அப்பா மகனை சேஃபா பார்த்து கொள்றது போல, பாதுகாப்பா கொடுப்பது போல, அப்படி என்ற ஒரு நோஷனை கொண்டு வருவாங்க. அப்ப உங்களுக்கு அந்த அது தோணி இருக்குதா? அது எப்பயாவது சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஒரு உணர்வு தோன்றி இருக்குதா? இவங்க ட்ரை பண்றாங்க அந்த சேஃப்டி செக்யூரிட்டி அதை கொண்டு வர பாக்குறாங்க அப்படின்றது தோணி இருக்குதா எப்பயாவது? சோ அதுவும் வரும். அடுத்தது இன்னொன்னு சொல்லலாம், உங்களோட டெலிவரி சேனல், டெலிவரி சேனல்ஸ் பத்தி பார்த்து ஞாபகம் இருக்கா? சந்தைப்படுத்தல் சேனல்கள், அந்த சேனல்களை பற்றி சொல்றதுக்காக இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்டிபி பேங்க், நம்ம நியோஸ் பேங்கிங்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பேங்கோட வந்து அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. சில பேங்க்கு சிஆர்எம் மெஷின்ஸ் போட்டிருப்பாங்க, அதை பத்தி அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. அப்ப அது அட்வர்டைஸ் பண்ணும்போது என்னென்ன மாதிரி சந்தைப்படுத்தல் சேனல்ஸ், என்னென்ன விதத்துல நீங்க காசு எடுக்கலாம். இப்ப இந்த கொரோனா காலத்துல சில பேங்க்ஸ் வந்து அவங்களோட ட்ரக்ஸ் எல்லாத்தையும் ஏடிஎம் மாத்துச்சு. பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரக்ஸை வந்து மொபைல் ஏடிஎம் மாத்துச்சு. ஏடிஎம் மிஷினை ட்ரக்குல வச்சு ஒரு ஓப்பன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கார்கில் ஸ்கீல்ஸ் எல்லாம் சில ஒரு ட்ரக்ல வச்சு விற்பாங்க. அந்த மாதிரி ஏடிஎம்ஏ மொபைல் ஏடிஎம் ஆக்கள் வெளியில போகிறாது. அவைக்கு சாமான் வாங்குறதுக்கும் வெளியில போனா தானே காசு எடுத்து கொடுக்கலாம். வீட்டுக்குள்ள இருக்கும்போது வெளியிலையும் போயிடாது, காசும் எடுக்கல, என்னட்டு சாமான் வாங்குறது. அப்ப அதை யோசிச்சு டக்குன்னு என்ன பண்ணாங்க, ஒரு ட்ரக் எடுத்து அதுக்குள்ள ஏடிஎம் வச்சு 2-3 ஏடிஎம் மிஷின்ஸ் வச்சு அதை சுத்தி கொண்டு போனாங்க. அப்ப அதை அட்வர்டைஸ் பண்ணாங்க. சொல்லுங்க துஷிகா. ஏன் அப்ப அதை அட்வர்டைஸ் பண்ணாங்க? உங்களோட கன்வீனியன்ஸுக்காக நாங்க இன்றைக்கு இங்க வாரம் அங்க வாரம். இப்ப என்ன கன்வீனியன்ஸ், சரி, அது ஒரு மார்க்கெட்டிங் தானே. அந்த ட்ரக்கை வச்சுக்கொண்டு முன்னுக்கும் பின்னுக்கும் சுத்திட்டு வேற, அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் தானே. அது ஒரு மார்க்கெட்டிங். நாங்க நினைக்கிறோம் உங்களுக்கு சோஷியல் சர்வீஸ் செய்யணும், அது செய்யணும் தான். அப்படி இல்லாட்டி ஒன்று வந்து அவைக்கு பிசினஸும் இல்ல, டிரான்சாக்ஷன்ஸ் ஃபீஸ் எல்லாம் அது குறைவாயும் இருக்கும். மற்றது மார்க்கெட்டிங்கும் செய்யணும், அதோட சர்வீஸும் செய்யணும். இப்ப எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 3-in-1 மார்க்கெட்டிங். அதோட அடிச்சு விடுறது மார்க்கெட்டிங். ஃப்ரீ பப்ளிசிட்டி, எஃபில பப்ளிசிட்டி கொடுக்கலாம், போன் நியூஸ்ல கொடுக்கலாம். இப்ப போஸ்டர்ஸ் அடிக்கிற ஆட்கள் வெளியில போயிடலாம். அப்ப இதெல்லாம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸ். நான் இப்ப சொன்ன நிறைய பாயிண்ட்ஸ் சொன்னா, இது ஒரு 5 பாயிண்ட்ஸோ 6 பாயிண்ட்ஸ் நல்ல பாயிண்ட்ஸா செலக்ட் பண்ணி, முதல்ல இப்ப ஆன் சொன்ன மாதிரி, லாவண்யம் சொன்ன மாதிரி 2-3 பாயிண்ட்ஸ் செலக்ட் பண்ணி கூட நான் முதல்ல சொன்ன பாயிண்ட், லாவண்யா சொன்ன பாயிண்ட்ஸ், வணிகம், அந்த ஒண்டா வாரமாய் பாயிண்ட்ஸும் ரிச்சா கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆன்சர் நல்லா இருக்கும். அப்ப ஒரு பாயிண்ட்ல 2 நீங்க மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? டன். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு क्वेश्चनக்கே நாங்க கிட்டத்தட்ட 15-20 நிமிஷம் எடுத்துருக்கோம். அது ஒரு क्वेश्चन உண்டு, ஆனா இப்ப எடுக்க முடியாது. ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் கொடுக்குறேன். ஒரு வங்கியின் சந்தை பங்கு என்ன, மார்க்கெட் ஷேர் மேற்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் கருவிகளில் ஒன்றாக வங்கி தொழிலின் நவீன விநியோக வழிமுறைகள், மாடர்ன் டெலிவரி சேனல்ஸ். இப்ப நாங்க படிச்சது, இப்ப நாங்க கதைச்சது மாடர்ன் டெலிவரி சேனல்ஸ் அறிமுகப்படுத்துதல் விளங்குகின்றது. ஒரு வங்கி மேம்பட்ட வாடிக்கையாளர் சேவையை பயன்படுத்தக்கூடிய 5 நவீன விநியோக முறைகளை பட்டியலிடுக. அகெயின் வாசிக்கிறேன். ஒரு வங்கி மார்க்கெட் ஷேரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு நவீன வழிமுறைகள்ல மாடர்ன் டெலிவரி சேனல்ஸ், நவீன விநியோக வழிமுறைகளை அறிமுகப்படுத்தல் விளங்குகின்றது. ஒரு வங்கி மேம்பட்ட வாடிக்கையாளர் சேவை, என்ஹான்ஸ் கஸ்டமர் சர்வீஸை வழங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய 5 நவீன விநியோக முறைகளை பட்டியலிடுக. இப்ப இன்னொன்னு 5-4 இதை பாருங்க. என்னடா நீங்க क्वेश्चனை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் 5 புள்ளிகளாக மொத்தம் 20 புள்ளிகள். அப்ப ரஃப்லி இவங்க எதிர்பார்க்கறது 4-5, மேக்சிமம் 5 கொடுத்தீங்கன்னு சொன்னா, என்ன அதுக்கு மேல நீங்க எழுதவும் டைம் இல்ல. 5 கொடுத்தீங்கன்னா நீங்க அவரேஜா ஒரு எக்ஸாம் ட்ரிக்ஸ் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு அவரேஜா 5 நீங்க வடிவா கொடுத்தீங்கன்னாலே அது போதும். இதுக்கு மேல உங்களுக்கு டைம் இருந்து எழுத முடிஞ்சா டிஃபரண்ட் ஸ்டோரி. அதுக்காக 20-30 எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களே கேட்டுக்கலாங்க. 5 நவீன விநியோக முறைகளை பட்டியலிடுங்க. எக்ஸாம்பிள் சொல்லுங்க. இப்ப நீங்க சொன்ன மொபைல் பேங்கிங். கரெக்ட்.
இன்னொன்னு சொன்னா டோஸ் இன்னொன்னு மாடர்ன் டெலிவரி சேனல்ஸ், கிரெடிட் டெபிட் கார்டு அது கிரெடிட் கார்டு அதான் பிளாஸ்டிக் கார்ட்ஸ். நீங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போட்டு விட்டா மாடர்ன் டெலிவரி சேனல்ஸ். மாடர்ன் டோர் ஸ்டெப் பேங்கிங் வந்து அது முக்கியமானதுதான், அதையும் போடலாம். ஆனா நீங்க மோஸ்ட்லி பாருங்க டெக்னாலஜி சம்பந்தப்பட்டதான் எழுத முடியுமா முதலாவது. ஒன்றும் இல்லாட்டியும் டோர் ஸ்டெப் போடுங்க. மத்த சொல்லுங்க மொபைல் பேங்கிங் சொல்லிருக்கீங்க. எஸ் கரெக்ட். நான் இப்ப சொன்ன ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின்ஸ். இப்ப ரீசெண்டா வந்து ஏடிஎம் இதை விட இப்போ மோஸ்ட்லி வந்து பாவனையில் உள்ள வேர்ட் வந்து ஏடிஎம்மே போடுங்க. ஆன்சர் இருக்காங்க டிஜிட்டல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங். கரெக்ட். இன்டர்நெட் பேங்கிங்கையும் மொபைல் பேங்கிங்கையும் ரெண்டா பிரிக்கலாம். டிஜிட்டல் பேங்கிங் ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அண்ட் அதுக்குள்ளேயே இன்டர்நெட் பேங்கிங்கும் மொபைல் பேங்கிங்கும் வந்துடும். ஸோ 2 ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. டிஜிட்டல் பேங்கிங் போட்டீங்கன்னா பிராக்கெட்ல போடுறது ஒரு ஆப்ஷன், இல்லாட்டி இன்டர்நெட் பேங்கிங் ஒரு பாயிண்ட், மொபைல் பேங்கிங் 2வது பாயிண்டா போடலாம். பட் வி ஹேவ் டு கேர்ஃபுல்லா. இந்த ஏடிஎம் மெஷினோட ஏடிஎம் மெஷின் ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் தானே. ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின், எனி டைம் மணி மெஷின் சொல்லுவாங்க சில பேர். ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் தான் மோஸ்ட்லி. சிஆர்எம் மெஷின் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. சிஆர்எம் யாராவது சொல்ல முடியுமா? சிஆர்எம் ஏடிஎம்முக்கும் சிஆர்எம்முக்கும் என்ன வித்தியாசம், என்ன தொடர்பு? கிட்டத்தட்ட 2 ஒன்றுதான். சிஆர்எம் என்ன நினைக்கிறீங்க? அந்த கார்டை வச்சு டிபாசிட் பண்ணுவாங்க அப்படியா? கார்டை வச்சு சொல்லுங்க எப்படி செய்வாங்க? அந்த சொல்லுங்க இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க. சரி நீங்க ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டீங்க, அதான் சொன்னேன். சொல்லுங்க. அந்த டிபாசிட் பண்ற அந்த சில மெஷின்ல வந்து அதுலயே கார்டும் எடுத்து கேஷும் எடுத்து அதுலயே டிபாசிட் செய்யற மாதிரி இருக்கும். வெரி ட்ரூ, கரெக்ட். அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்றது வந்து கேஷ் ரீசைக்கிளர் மெஷின்ஸ். சரி சொன்னா சரி, அப்சல்யூட்லி ரைட். அதுக்கு சொல்றது வந்து கேஷ் ரீசைக்கிளர் மெஷின். நான் சாட்ல போட்டேன் பாருங்க. ஓகே ஓகேவா? அண்ட் லாவண்யா கிளியரா? கேஷ் ரீசைக்கிளர் மெஷின். ஓகே மிஸ். அப்ப அந்த கேஷ் ரீசைக்கிளர் மெஷின்லயும் வந்து இதுல என்ன டிஃபரன்ஸ் சொன்னா, அது ஏடிஎம் சொல்லிடணும். சில பேர் அது சேம் தான், நத்திங் மச் மேஜர் டிஃபரன்ஸ். ஏடிஎம் மெஷின் சொன்னா யூஷுவல் ஏடிஎம் மெஷின் வந்து நீங்க காசு எடுக்கிறது மட்டும், கார்டை போட்டு கேஷ் எடுக்கிறது. இந்த கேஷ் ரீசைக்கிளர் மெஷின்ல என்னன்னு சொன்னா dual function, we can withdraw. Hi Anthony, yes, dual, we can withdraw cash and deposit. Exactly. இப்ப நீங்க சில பேங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா பில்ஸ் பே பண்ணலாம். உங்களோட என்ன சொல்றது, டயலாக் பில்லோ மொபைல் பில்லோ காசை போட்டு இல்லாட்டி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு டிபாசிட் பண்ணலாம். இப்ப கமர்ஷியல் பேங்க் என்டிபில எல்லாம் நீங்க காசை வச்சுட்டு, சம்பத் பேங்க் எல்லாம் காசை வச்சு உள்ளுக்கு எடுக்கலாம். அதே மாதிரி அதே காசை வெளியிலேயும் எடுக்கலாம். இப்ப இந்த கேஷ் ரீசைக்கிளர் மெஷின் மோஸ்ட்லி வந்து பிரான்ச்சஸ்ல மட்டும் இல்ல, இப்ப வந்து என்ன பண்றாங்க, they give it to the hospitals, supermarkets, certain supermarkets. என்னன்னு சொன்னா கேஷ் ரீசைக்கிள் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இண்டிவிஜுவல் ஆக்களுக்கு ஓகே, கம்பெனிஸை பத்தி யோசிச்சு பாருங்க. அவங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கிற மாதிரி கம்பெனிஸ் கேஷியர் என்ன பண்ணுவாங்க, ஹாஸ்பிட்டலோட யோசிப்பாங்க, ஹாஸ்பிட்டல்ல கேஷ் கலெக்ஷன்ஸ் கூட வரும். அவ என்ன செய்வினம், அந்த கேஷ் எடுத்து கொண்டு போய் பிசிக்கலா உண்டு அவ போகணும், இல்ல பேங்க் வந்து கலெக்ட் பண்ணணும், கொண்டு போய் பேங்க் பிரான்ச்ல போட்டு சர்டிஸ் லாங்காவோ அந்த அப்செக் செக்யூரிட்டிஸ் அவங்களோட கொண்டு வந்து அதெல்லாம் கவுண்ட் பண்ணி அதை ஒரு சென்ட்ரல் கேஷ் கொண்டு போகணும். ஆனா அவைக்கும் கேஷ், அவையோட கேஷியருக்கும் அடுத்த நாள் கேஷ் தேவைப்படும் தானே. அப்ப அதுக்கு என்ன செய்யணும், மறுபடியும் அதே அந்த சர்டிஸ் லாங்காவோ அப்செக் செக்யூரிட்டிஸோ பேங்க்ல ரிக்வெஸ்ட் பண்ணி அவை அங்கே எடுத்து கொண்டு வந்து இங்க போட்டு கவுண்ட் பண்ணி எல்லாம் செய்யணும். அப்ப இதெல்லாம் ஹேசல் தானே. இந்த கேஷ் ரீசைக்கிள் மெஷின் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்து விட்டு அவ என்ன செய்வினம், அதுவும் டைமிங்ஸ் இருக்கும் தானே, கட் ஆஃப் டைமிங்ஸ் இருக்கும் தானே. அப்ப இவ என்ன செய்யணும், எப்படி எங்களுக்கு ஒரு கார்டு இருக்கும், சீஃப் கேஷியருக்கு ஒரு கார்டு இருக்கும், டெபிட் கார்டு. அவர் என்ன பண்ணுவார், எனி டைம் அவருக்கு எப்பப்போ ஃப்ரீயா இருக்கும், அவருக்கு அந்த பேங்கிங் டைம் பிரச்சனை தானே, 24 hours மெஷின். அந்த டைம்ல போய் ஒரு ஏடிஎம் கார்டு எடுக்கிற மாதிரியே போய் தங்களோட ஒரு 1 million கேஷ் கலெக்ஷன் வந்தது, அதை போட்டு கார்டை போட்டு ரிகன்சிலியேஷனோட வரும். இந்த டைமுக்கு நான் இவ்வளவு டிபாசிட் பண்ணேன்.
அவருக்கு தேவைன்னு சொன்னா அடுத்த செக்ஷனுக்கு கேஷ் அவருக்கு குடுக்கறதுக்கு பார்த்தாங்கன்னா அவர் கார்டை போட்டு எடுத்துக்கொண்டு போவார். அவர்கிட்ட பேங்க்ல இருக்கு, அவருக்கும் இன்னொரு ஆளுக்கு மட்டும்தான் பாஸ்வேர்ட் எல்லாம் கொடுத்துருக்கும். அவர் ரீசைக்கிள் பண்ணுவார். அவர் மத்தாக்கள் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒரு ஒரு பெரிய ஏடிஎம் மிஷின் 20 மில்லியன் காசு நிறைஞ்சிட்டா அந்த பேங்க்குக்கு ஒரு பீப் போகும். அவன் வந்து எடுத்து அந்த காசை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேல அதுக்கு மேல வந்தா டிபாசிட் பண்ண கஷ்டம். அப்ப அதுக்கு மேல எடுத்துக்கொண்டு போயிடும். இல்லாட்டி அதுக்குள்ளேயே மற்ற கஸ்டமர் ஒரு ஹேமாஸோ ஒரு லங்கா ஹாஸ்பிட்டல் போய் ஒரு வச்சுட்டீங்கன்னு சொன்னா கஸ்டமர்ஸ் வர கஸ்டமர்ஸ்க்கு ஏடிஎம் கார்டு கொடுத்து அதையும் அந்த கேஷ் எடுத்துக்கொண்டு போயிடும். அந்த பேங்க் வந்து அதை எடுத்து நிரப்பி திருப்பி கொண்டு போற அவசியம் இல்லை. சோ அந்த கேஷ் ரீசைக்கிள் ஆகுது, மீள் சுழற்சி ஆகுது. அதுக்குத்தான் கேஷ் ரீசைக்கிளர் மெஷின் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? கிளியரா? தேதுஷிகா? Yeah, Lavanya? And clear so far? Yeah, good. So அப்ப நாங்க சொல்ல ஏடிஎம் மெஷின் / கேஷ் ரீசைக்கிளர் மெஷின் போடலாம். அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றண்டபடியா ரெண்டையும் ஒரு மாதிரியே கொண்டு வர பாருங்க. மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் சர்வீசஸ், வேற என்ன பிளாஸ்டிக் கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, அது இன்னொன்னுல வரலாம். 5 கேட்டுருக்காங்க. இப்ப நாங்க பேங்கிங் சொல்லிட்டோம், ஏடிஎம் மெஷின் சொல்லிட்டோம், இன்டர்நெட் பேங்கிங் சம்பந்தப்பட்ட சொன்னாங்க, பிளாஸ்டிக் கார்டு சொன்னாங்க. வேற என்ன சொல்றாங்க? வேற டெலிவரி சேனல்ஸ், வேற மாடர்ன் டெலிவரி சேனல்ஸ் பத்தி வேற என்ன சொல்லலாம்? இன்னொரு சாமான் நாங்க இன்னொன்று ஈஸியா சொல்லலாம். மொபைல் அப்ளிகேஷன், அது ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஆந்தனி, அது சொல்லியாச்சு. இந்த போனை வச்சு மொபைல் அப்ளிகேஷன் சரி, இந்த போனை வச்சு செய்யக்கூடிய இன்னும் ஒரே ஒரு சர்வீஸ் இ-வாலெட். ஓகே, ரொம்ப டெக்னிக்கலா சிம்பிளா சொல்லுங்க. ஓகே, அதுல அது ஓகே. எஸ்எம்எஸ் பேங்கிங். எஸ்எம்எஸ் பேங்கிங் சொன்னீங்களா? ஓகே. சோ எஸ்எம்எஸ் பேங்கிங் சர்வீசஸ். சோ அதுவும் வந்து அது எல்லாத்துக்கும் முன்னாலே வந்துருது இல்லையா? நீங்க அது ஒரு டெலிவரி சேனல். உங்க அக்கவுண்ட்டுக்கு டெபாசிட் வந்தா அதை காட்டும், டெபிட் போனா அதை காட்டும். சம்டைம்ஸ் அதுல கோட் வேர்ட்ஸ் ஒரு சேனல்ல போட்டு எஸ்எம்எஸ் அடிச்சு கொண்டு போவாங்க. ஸோ அதுவும் ஒரு வகை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு டைப் ஆஃப் டெலிவரி சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், சந்தை பங்கின் அவ்வாறான இழப்புனா நாங்க முதல்ல பார்த்தனாங்க இந்த உத்திகள். சந்தை பங்கின் அவ்வாறான இழப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய வெளியக சுற்றுச்சூழல் சக்திகளை அடையாளம் காண்க. நீர் போர்ட்டர்ஸ் மாதிரியுடன் அதனை தொடர்பு படுத்தலாம். ரைட், படிச்சது வந்துருது. இப்ப சந்தை பங்கு மார்க்கெட் ஷேர் இன்னும் குறையுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த மார்க்கெட் ஷேர் குறையுதுன்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்றத அடையாளம் காண சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் என்னன்னு அடையாளம் காண போட்டு அதை நீர் தொடர்புபடுத்தலாம். இதனால உங்களுக்கு ஹோம்ஒர்க்ல செய்ய சொன்னா ஞாபகம் இருக்கா? போர்ட்டர்ஸ் மாடல், போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோம்ஒர்க் ஒன்று கொடுத்தா ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கா? பாத்துறீங்களா? வாசிக்கிறேன். ஓகே, லாவண்யா or other Anthony, anyone? Porters 5 forces வாசிச்ச நீங்களோ? வெரி குட். கொஞ்சம் இருங்க. ரைட், வா கொஞ்சம். let me just take ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் முதலாவது. ஏன்னு நான் சொன்னேன், சில சில மாடல்ஸ் வந்து நிறைய மாடல்ஸ் இருக்குது. இப்ப நான் படிச்சு கொடுத்த மாடல்ஸும் ஹோம்ஒர்க் பார்க்க சொன்ன மாடல்ஸும் வெரி காமன் மாடல்ஸ். அது எல்லாமே வரும்னு சொல்லிடாது. ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண கேட்பாங்க. ஓகேவா? ஸோ வி ஹேவ் டு பி ரெடி ஃபார் தோஸ். கொஞ்சம் ஓகே.
ஃபோட்டோஸ் 5 ஃபோர்ஸஸ்ல முக்கியமா 5 பாயிண்ட் இருக்கு. 5 5 ஃபோர்ஸஸ். சரியா? நான் இதுல போட்டிருக்கேன் பாருங்க. அட்லயும் போட்டிருக்கேன். ஓகே. தெரியுதா? இப்ப இந்த 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 லிங்க் தெரியுதா உங்களுக்கு? நான் இதே உங்களுக்கு chatலயே போட்டு வரேன். Can you see this? யா தெரியுது. கொஞ்சம் one minute. ஓகே, இப்ப தெரியுதா கிளியரா? லிங்கையும் போட்டிருக்கிறேன். போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ். இந்த போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸை பார்க்கும்போது if you can see here, ஓகே, எக்ஸ்டர்னல் என்வாயர்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எந்த வகையான த்ரெட்ஸ் தான் நாங்க இங்க பார்க்க போறோம். முதலாவது த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ். ஒரு புதுசா ஒரு ஒரு புதுசா ஒரு 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 பேங்கிங் சிஸ்டத்துல 35 பேங்க்ஸ் இருக்கிறவங்க ஸ்ரீலங்கால 36வது பேங்க் வர்றதுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு, என்ன த்ரெட்ஸ் இருக்கு? இப்ப தித்துஷிகா நாளைக்கு நான் சொல்ல போறேன், நான் இப்ப இது செய்வராது, நான் பேங்க்ல ஒர்க் பண்றதை விட்டு நான் பேங்க் ஸ்டார்ட் பண்ண போறேன்றான். தித்துஷிகாக்கு அவளை ஈஸியா ஸ்டார்ட் பண்ண முடியுமா? ஹவு ஈஸி இஸ் ஃபார் நியூ பிசினஸ் டு செட் அப் ஷாப்? விளங்குதா? அப்ப இப்ப இதை பார்க்கும்போது இப்ப இங்க இந்த கொஸ்டினை பார்த்தோம்னு சொன்னா மறுபடியும் கொஸ்டினுக்கு வருவோம். கொஸ்டின் சொல்லுது வந்து வங்கியின் சந்தை பங்கு. சோ நாங்க we are talking about banks. இப்ப இதே இது வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்னு சொன்னா சூப்பர் மார்க்கெட்டை மையப்படுத்தி இன்னொரு சூப்பர் மார்க்கெட் வாரத்துக்கு என்னென்ன த்ரெட்ஸ் பார்க்கணும். இப்ப நாங்க பேங்க்ஸ் இவங்க பேங்க் சம்பந்தப்பட்டதை கதைக்க முடியாது, நாங்க இன்னும் பேங்கை தான் கதைக்கணும். அப்ப நியூ என்ட்ரன்ஸ், த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னு சொன்னா இந்த இந்த லைசன்ஸ் பேங்க்கு ஒரு லைசன்ஸ் இருக்குது, சென்ட்ரல் பேங்க் அப்ரூவல் எடுக்கணும், கம்ப்ளைன்ஸ் மீட் பண்ணணும், பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது, டெக்னாலஜி சிஸ்டம், பேங்கிங் சிஸ்டம், சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் இருக்கணும், ஏடிஎம் மிஷின்ஸ் வைக்கணும், பிரான்ச் வைக்கணும், அப்படி இப்படி பெரிய செலவுகள் இருக்கு. அவ்வளவு ஈஸியா தித்துஷிகா இந்த பேங்க தொடங்கிடலாமா? சொல்லுங்க ஆன்சர். இல்ல. ஏன் தொடங்க இயலாது? ஏனென்றா நிறைய பேங்க்ஸ் இருக்கேக்கல, நான் அதுக்கு ஏத்த மாதிரி நிறைய அனலைஸ் பண்ணணும். ஓகே, இருக்கும். ஓ, அது மட்டும் இல்ல, அப்ரூவல்ஸ் வேணும், காசு வேணும், கேபிட்டல் அது தொடங்குறதுக்குரிய மூலதனம் சரியான கூட, அதுக்குரிய மேன் பவர், மனிதவள நான் இனி படிப்பேன், மனிதவளத்தை படிப்பேன், அதுக்குரிய மனிதவள செயற்பாடுகள் சரியான கூட. அப்ப அவ்வளவு ஈஸியா தொடங்க முடியாது. அப்ப த்ரெட் ஆஃப் நியூ என்ட்ரன்ஸ் வந்து இருக்குது, ஆனா குறைவா இருக்கு. ஓகே, அப்படியும் இருக்கலாம். 35 பேங்க்ஸ் இருந்தா 36வது வர முடியாதுன்னு இல்ல, ஆனா அவ்வளவு ஈஸியா வர முடியாது. ஏன்? ரெண்டாவது intensity of competitive rivalry. விளங்குதா? இது how many firms compete and how much in the market share is growing. Intensity of competitive rivalry, அதாவது competition in the industry. எத்தனை இந்த இண்டஸ்ட்ரி பிளேயர்ஸ் இருக்கிற அது இவ்வளவு சிவியரா இருக்குது. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஓகே 35-36வது வந்தா கூட என்ன மாதிரி கம்பீட் பண்றது, மார்க்கெட்டிங்ஸ் எல்லாம் என்னென்னு செய்யறது, அவையோட பாரா அதுக்கு ஏத்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கலாமா, நியூ ஆஃபர்ஸ் தாராளமா செய்யலாமா, காசு போதுமா? இப்ப ஒவ்வொரு கிரெடிட் கார்ட்ஸுக்கும் ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா? இந்த ஹில்டன்ல இத்தனை % ஆஃப், காகில்ஸ் இத்தனை % ஆஃப். அப்படி நான் ஒரு கிரெடிட் கார்டு கொண்டு வந்து என்னால அப்படி கொடுக்க முடியுமா? ஏன்னா முந்தின காலத்துல வந்து இந்த கிரெடிட் கார்ட்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் தனியா வந்து அந்த கம்பெனி மட்டுமே பேர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க இப்ப காகில்ஸ் போய் 10% கொடுத்தீங்கன்னா காகில்ஸ் தான் அந்த 10% எடுக்கும், ஏன்னா கஸ்டமர் வேணும்ன்றதுக்காக.
இந்த காலத்துல அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ ஆஃபர்ஸ் வந்து பேங்க் காசு கொடுத்து ஆஃபர் செய்யும். அதாவது காகில் சொல்லும் 10% உண்டு. சில அந்த ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பி வந்து காகில் சொல்லும் நீங்க 10% கொடுங்க, அந்த 10% நான் உங்களுக்கு தரேன். இல்லாட்டி சாரி இல்லாட்டி சொல்லும் 10%ல 5% நீங்க கொடுங்க, 5% நான் தரேன். அப்ப அப்படி அந்த 5% அவ தரேன்னா காசு கொடுக்கணும் என்ன, மார்க்கெட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட். அப்ப மார்க்கெட்டிங்க்கு அந்த யோசிச்சு பாருங்க, ஒரு மில்லியன் கணக்குல டிஸ்கவுண்ட்ஸ் வரும்போது 10 மில்லியனுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் டோட்டலா வந்து 5 மில்லியன் இந்த பேங்க் கொடுக்கும். அதுக்கு உங்கள்கிட்ட காசு இருக்குதா? அப்படி எல்லாம் அந்த காம்படிஷன் ரைவல்ரி எவ்வளவு கூட வேற, அதுக்கு நீங்க ரெடியா இருக்கிறீங்களா? அடுத்தது த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ். அது என்ன த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட்ஸ்? ஹவு லைக்லி உங்களோட கஸ்டமர்ஸ் இன்னொரு ஆல்டர்னேட்டிவ்க்கு ஸ்விட்ச் ஆகுறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோப் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஒரு சோப்புக்கு சப்ஸ்டிடியூட் என்ன? நீங்க ஒரு சோப் பிசினஸ் செய்றீங்க, உங்களுக்கு முதலாவது எதிரி உங்களுக்கு சோப் நீங்க பாவிக்காட்டி அடுத்த சப்ஸ்டிடியூட் என்ன? இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கு ஆன்சர் சொன்னீங்கன்னா இதுக்கு ஈஸியா விளங்கும் உங்களுக்கு. சோப் இல்லைன்னா பாடி வாஷ் யூஸ் பண்றது. அப்படியா? எக்ஸாக்ட்லி, சிம்பிள். தட்ஸ் தி ஆன்சர். சோ ஆல்டர்னேட்டிவ் என்ன? சோப், ஒரு சோப் கட்டிக்கு உரிய த்ரெட் வந்து யார்? பாடி வாஷ். அப்ப நீங்க லக்ஸ் சோப் மட்டுமே செய்து கொண்டிருக்க, ராணி வந்து பாடி வாஷோட வந்தா ஆக்கள் வந்து கன்வீனியன்ஸ் என்ன, சோப் வந்து தேய்ச்சி கொண்டிருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரலாம், அது திருப்பி திருப்பி ஈரமாகி கொண்டிருக்கும், அதுக்கு ஒரு கேஸ் வேற வேணும். ஆனா அது கிடைக்கிற நுரையை விட பாடி வாஷ்ல கிடைக்கிற நுரை சாஃப்டா இருக்குது, ஈஸி, மெஸ் ஃப்ரீ. அப்ப எல்லாரும் அதுக்கு போனா லக்ஸ் வந்து லக்ஸும் ஒரு பாடி வாஷ் கொண்டு வராத பிடிச்சது சோப்போட நின்று விட மார்க்கெட் ஷேர் என்ன ஆகும்? டக்குன்னு கீழே போயிடும் என்ன? அப்ப அந்த அந்த இஷ்யூ இருக்குது. அப்ப அதை தவிர்க்கிறதுக்காக அந்த லக்ஸும் பாடி வாஷ்ல கொண்டு வரணும் கண்டிப்பா. அப்ப அந்த மாதிரி என்னென்ன சப்ஸ்டிடியூட் இருக்கு? பேங்கிங்கை பொறுத்தவரையில சப்ஸ்டிடியூட்னு சொன்னா என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்ப நான் லக்ஸ் உதாரணம் சொன்னால் பேங்கிங்கை பொறுத்தவரையில சப்ஸ்டிடியூட் என்னவா இருக்கும் சொல்லுங்க பாபி. இது இன்ட்ரெஸ்டிங். பேங்கிங்கை பொறுத்தவரையில சப்ஸ்டிடியூட் என்னவா இருக்கும்? சொல்லுங்க. ஃபைனான்ஸ் கம்பெனி. Yes, okay, one of those substitutes. Banking and finance and சேர்த்து எடுத்தா okay, finance companies, yes, this is one of the substitutes. என்னடா நீங்க ரேட் குறைய கொடுத்தோன்னா இன்னொரு ஃபைனான்ஸ் கம்பெனி கூட ரேட்ல எஃப்டி கொடுத்தா டக்குன்னு மாறிடுவாங்க. அந்த பேங்கிங்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிக்கும் சேர்த்து உள்ள இன்னொரு எதிரி யார், ஒரு சப்ஸ்டிடியூட் யார் இருக்குது? அப்படி இப்ப காசு என்ன சொல்றது, நீங்க வந்து யோசிக்க வேணாம், கேஷ் எடுக்கிறது மட்டும்தான் சப்ஸ்டிடியூட் த்ரெட்னு சொல்லியா, அதுக்கு எத்தனையோ டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது சரியா? அப்ப வேற வேற இப்ப கடன் கொடுக்கறதுலயே சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பொலி முதலாளிஸ் வட்டிக்கு கடன் கொடுக்குறார்கள். தூஷிகா எனக்கு வட்டிக்கு கடன் கொடுக்குறீங்க வெளியில, இந்த கந்து வட்டின்னு சொல்லுவாங்க, 30% வட்டி 40% வட்டி. என்னடா ஏன் நான் போய் வெளியில போய் அந்த சீட்டு கடன் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுதோஷிகா? சீட்டு கடன் ஏன் அதெல்லாம் நடக்குது? பேங்க் ஒரு சிஸ்டம் இருக்குது, ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது, ரெகுலேட் பண்ணப்பட்ட, இன்னும் அந்த சீட்டு கடன் கந்து வட்டி அதே நடக்குது. எதுக்காக நடக்குது? அவருடைய அறிவின்மையா? ஏன் நடக்குது? மக்களுக்கு காசு அர்ஜென்சி. எஸ், பேங்கை விட இதில் டக்குன்னு எடுக்கலாம். வேற இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கந்து வட்டி இன்ஃபார்மலா நடக்கிற இந்த சப்ஸ்டிடியூட்ஸ்க்கு இன்னொரு முக்கியமான விஷயம், எக்ஸாக்ட்லி, ஸ்பீடிலெஸ் டாக்குமெண்டேஷன். ஆந்தனி தேங்க்யூ. டாக்குமெண்டேஷன் பிரச்சனை இல்லை, எங்களை செக்யூரிட்டிஸ் லெவல் ஒன்றும் கிடைக்காது. இப்போ செக்யூரிட்டி அது இதெல்லாம் போனா 5 மாசம் எடுக்கும் ஒரு லோன் எடுக்கிறது கண்டா 5 நிமிஷத்துல அவன் தருவான். ஒரு செக்யூரிட்டி இல்ல, ஒரு கேரண்டர்ஸ் இல்ல, வேர்ல்ட் கேரண்டர்ஸ் அதுவும் இல்ல. அதுதான் இன்ட்ரெஸ்ட் கூட. அதை நீங்க திருப்பி தரா விட்டா உயிரே போற அளவுக்கு ரிகவரி ப்ராசஸ் நடக்குமாங்க. அவைக்கு வந்து இந்த பேங்க்ஸ் மாதிரி ப்ரோட்டோகால்ஸ் இல்லையே, ரைட்? விளங்குச்சா? அப்ப அதுல த்ரெட் ஆஃப் சப்ஸ்டிடியூட். இன்னொன்று இருக்குது, ஃபின்டெக் கம்பெனிஸ் தெரியுமா? ஃபின்டெக்
companies. What are these fintech companies? Money transferring say companies, or are the even for that matter, how do I say, payment gateways போட்டு பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது. சில சில கம்பெனிஸுக்கு ஓவர்சீஸ் வந்து வயர் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடக்கும். சம்டைம்ஸ் பேங்கோட இன்வால்வ்மெண்ட் இல்லாமலே. ஏன் இப்ப என்ன சொல்றது, இந்த ஹவாலா, the இன்ஃபார்மல் ஃபண்டிங் சோர்ஸ், இல்லீகல் மணி லாண்டரிங் ப்ரோசஸ், அது கூட சப்ஸ்டியூட்ஸ் தான். You have to think like that. Out of the box யோசிக்கணும். சாதாரண டிரான்சாக்ஷன்ஸை விட இதெல்லாம் என்னென்ன சப்ஸ்டியூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிட்காயின்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரிப்டோ கரன்சி, சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக், கிரிப்டோ கரன்சி. யாருக்கு கிரிப்டோ கரன்சியை பத்தி தெரியும்? ரீட் பண்ணிட்டு வாங்க ப்ளீஸ். கிரிப்டோ கரன்சி ரொம்ப முக்கியமானது. அடுத்த கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் இதை பத்தி. பெரிய சப்ஜெக்ட் உண்டு. ஸ்ரீலங்கால நடக்குது சின்ன சின்ன மெத்தட்ல. சில சில ஈவன் பேங்க்ஸும் தே ஆர் லுக்கிங் இன்டு இட். ஒரு ஹாட் டாபிக். ஸோ ஐ வாண்ட் யூ டு ரீட் இட். சரியா? நான் அதை பார்த்தோம்னா இப்போ டைம் போயிரும் இதுல. ஸோ கிரிப்டோ கரன்சி ஹோம்ஒர்க் ப்ளீஸ். ஒரு எனக்கு ஒரு ஒன் பேராகிராஃப் தமிழ்ல டிடக்ட் பண்ணி எழுதி வரணும். ஓகேவா? So அடுத்தது bargaining power of suppliers. How much power do suppliers have? Bargaining power of suppliers. How much powers do the suppliers have? கடன் வழங்க கூடின கடன். உங்க பேங்க்குக்கு சப்ளையர் யார்? ஓகே, இப்படி சொல்லுங்க. ஒரு ஹோல்ட் சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளையர்ஸ் யார்? ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு சப்ளையர்ஸ் யார்? அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருக்கிற ப்ராடக்ட்ஸை வந்து உற்பத்தி செய்யறவங்க. எக்ஸாக்ட், அவங்க தான் அதுக்கு சப்ளையர்ஸ். அந்த அப்ப ஒரு சூப்பர் மார்க்கெட்ல வந்து பார்கெனிங் பவர், அவர் அந்த சப்ளையரோட பவர் அதிகமா இருந்தா அவ சொல்றதான் சூப்பர் மார்க்கெட் கேட்கணும். அவ கொஞ்சமா காசு சாமான போட்டு அது அந்த ரேஞ்சஸ் கொஞ்சமா தான் இருக்கும். இல்ல இவர்கிட்ட பவர் கூடவா இருந்தா, பார்கெனிங் பவர் சப்ளையர் கூடவா இருந்தா, நான் சொல்ற சூப்பர் மார்க்கெட் சொல்றது அவங்க இந்த சாமான் எல்லாம் போகாது, வேற சாமான தாகும். அதே மாதிரி பேங்கை பொறுத்த வரையில யார் சப்ளையர்ஸ்? கஸ்டமர்ஸ், depositors. Yeah, உங்களோட ப்ராடக்ட் என்ன? காசு. சப்ளை பண்றது யார்? கஸ்டமர்ஸ். அப்ப அது நார்மல் கஸ்டமர், டிபாசிட் ஹோல்டர்ஸ் அண்ட் மெயின்லி கஸ்டமர்ஸ். அப்ப டிபாசிட் ஹோல்டர்ஸ்ல வந்து எவ்வளவு பார்கெனிங் பவர் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களோட இந்த பார்கெனிங் பவர் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட அந்த சப்ளையர் சொல்லுவார், உங்களோட கஸ்டமர் சொல்லுவார், எனக்கு இந்த பேங்க்ல வந்து 10% இன்ட்ரெஸ்ட் எப்படி தராங்க, நீங்க 9% தான் தாரீங்க, உங்களுக்கு இது வேணும், 10% வேணும். கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்களா இல்லையா? கேட்டுறாங்களா? அப்ப அட் தட் மோமெண்ட் உங்களுக்கு என்ன முக்கியம்? அன்றைக்கு உங்களோட பிரான்ச்ல டார்கெட் அடிக்க வேணுமா, பிரான்ச் டெபிசிட்ல இருக்கா, இல்ல உங்களுக்கு இப்படி வந்து டெபாசிட் வேணும்னு ஒரு டெஸ்பரேட் சிச்சுவேஷன்ல இருந்தா உங்களோட பார்கெனிங் பவர் ஆஃப் தி சப்ளையர்ஸ் வந்து கூட. அப்ப நீங்க சரி பரவாயில்ல 10% கொடுத்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது டெபாசிட் எடுப்போம். அப்ப அந்த பார்கெனிங் பவர் சப்ளையர் கூட்டின விட நீங்க ஒரு லாஸ் எடுத்து அந்த மேட்ச் பண்ணி கொடுக்குறீங்க. ஓகே, அப்ப அது ஒன்று. அடுத்தது bargaining power of buyers. How much do the customers have? Who are the buyers? And suppliers வந்து deposit holders னா buyers யாரா இருப்பாங்க? லோன்ஸ் எடுக்கிறவங்களா இருப்பாங்க. Exactly, mainly மத்தாக்களும் buyers தான். But main buyers இங்க lenders, power of lending customers. So நீங்க bargaining power of buyers ன்னு போடும்போது நீங்க பக்கத்துல போட வேண்டியது power of lending customers or power of deposit holders. இவதான் ரியல் கஸ்டமர்ஸ். ரியல் கஸ்டமர்ஸ் பேங்க் வந்து lenders, மத்தாக்கெல்லாம் ஃப்ரீ இன்கம் தராங்க. பட் இவதான் ரியல் ஒன்ஸ். அப்ப
அந்த அவை வார அவை டைம்லி டைமுக்கு அவை ரீபே பண்ணணும். இவ்வளத்துக்கு உங்களுக்கு டிமாண்ட் இருக்குது, அந்த கஸ்டமர்ஸ் வந்து வந்து கூட லோன் எடுக்கணும். அது வந்து லோன் எடுக்க வராட்டி எனக்கு இன்ட்ரெஸ்ட் டிபாசிட் ரேட் வந்து குறைவா இருக்கு, உங்களோட லோன் ரேட் வந்து கூடவே நான் பெற மாட்டேன்னு சொன்னா பயர்ட பவர் தாங்க. ஓகே, அப்ப இதெல்லாம் இன்னும் வேற இது தவிர வேற ஏதாவது அது த்ரெட்ஸ் இருக்குதா? எக்ஸ்டர்னல் த்ரெட்ஸ் வேற ஏதாவது இருக்குதா? இப்ப கொஸ்டின் திருப்பி பார்க்கிறேன். என்ன திருப்பி எடுக்க வேண்டிய காரணம் இந்த நீங்க பார்க்காதபடியா சந்தை பங்கின் அவ்வாறான இழப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய வெளிக சுற்றுச்சூழல் சக்திகளை அடையாளம் காண்க. நீர் போர்ட்டர்ஸ் மாடலுடன் அதனை தொடர்பு படுத்தலாம். அப்படி என்று சொன்னா 5 எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்க எழுதலாம், அதோட தொடர்பு படுத்தலாம். அப்ப நீங்க நான் இப்ப 5 உங்களுக்கு ஈஸியா 5 வந்துருது, 5 எழுதுறதும் ஓகே. அப்படி இல்லாத பட்சத்துல இன்னொன்று தொடர்புபடுத்தினா நியூ ரெகுலேட்டரி கண்ட்ரோல்ஸ், புது ரெகுலேட்டரி கண்ட்ரோல்ஸ் வரும்போது அதுவும் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் என்ன. மற்றது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட ஐடி டிஜிட்டல் துறையில உள்ள ஐடி சம்பந்தப்பட்ட அதையும் அது ஒரு வகையான த்ரெட்ஸ். ஃபிஷிங் அட்டாக் அப்படி இப்படி வந்தா, எக்ஸ்டர்னலா வந்தா ரெப்யூட்டேஷனல் இஷ்யூஸ், மற்றது இந்த மாடர்ன் டெலிவரி சேனல்ஸை பத்தி பார்த்தா அதுவும் ஒரு த்ரெட், எக்ஸ்டர்னல் த்ரெட் என்ன, எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட், மாடர்ன் ஏதாவது டெலிவரி சேனல்ஸ் அதை பற்றி சம்மந்தம் இல்லாத ஏதாவது கேசஸ் இழுத்தா அது உங்களுக்கு எதிராக திரும்பும். ஸோ இது எல்லாமே இப்படி இந்த போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸை பேஸா வச்சுக்கொண்டு நீங்க சொல்லலாம். இப்ப கீறித்தான் காட்டணும் இல்ல, அது தொடர்பு படுத்தலாம்னு கொடுத்து சொன்ன கேள்வி வடிவா வாசிக்கலாம். நான் சொன்னது அத்தனையும் 5 ஐ டு ஐ எடுக்கலாம். மற்றது அதோட சேர்த்து ஒரு இன்னொன்று 1-2 ஸ்லைட சேர்த்து விடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். மேலே கூறப்பட்ட நிலைமையை மட்டுப்படுத்தக்கூடிய உத்திகளில் ஒன்றாக தற்போது வாடிக்கையாளரை தக்க வைத்தல் இருக்க முடியும். ரிட்டென்ஷன் ஆஃப் த கஸ்டமர் ஆர் ரிட்டைனிங் ஆஃப் த கஸ்டமர், தக்க வைத்தல், வாடிக்கையாளரை தக்க வைத்தல். அத்தகைய 4 முறைகளை ஆராய. கஸ்டமர் ரிட்டென்ஷன் ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களோட மார்க்கெட் ஷேர் போறதுக்கு காரணம் கஸ்டமர்ஸ் வெளில போறதா இருக்கலாம். அப்ப அதை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க. டெக்னிக்ஸ் ஆஃப் 4 உத்திகளை கேட்கிறாங்க, சொல்லுங்க. நல்ல சேவை வழங்குறது மூலம் அவங்கள்ட்ட வந்து விசுவாசத்தை வந்து நாங்க கூட்டலாம். ஓகே ஓகே, விசுவாசம், லாயல்டி, இன்க்ரீஸ் லாயல்டி, ரைட்? ஓகே, வெரி குட். சர்வே, சிறந்த சர்வே வழங்குவதன் மூலம் கஸ்டமருடைய விசுவாசத்தை கூட்டுதல், கரெக்ட், குட் பாயிண்ட். anything else? 4 கேக்குறேன். சரி, நம்பிக்கையும் புரியுமா சொல்லலாமா? சொல்லலாம். நான் எப்படி சொல்ல போறீங்க? நம்பிக்கை என்னன்னு கூட்ட போறீங்கன்னு சொல்றோம். இந்த மிஸ்செல்லிங் இல்லாம லைக் அவங்களுக்கு என்ன தேவையோ அவங்க கேட்டு வர்றதுக்கான பொருத்தமான சேவையை வந்து கொடுத்து அதன் மூலமா அவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்க. சர்வீசஸ் மூலமும் கொடுக்கலாம். நீங்க முதல்ல சொன்ன சர்வீஸும் ஒரு ரீசன், இதையும் சொல்லலாம். அப்ப நீங்க 2 பாயிண்டா எடுக்கணும்னு சொன்னா முதலாவது கொடுக்கலாம், அவங்கள என்ன சொல்றது, லாயல்ட்டி ஒரு பாயிண்டா வச்சுக்கொண்டு இந்த கஸ்டமர் கான்ஃபிடன்ஸ் 2வது பாயிண்டா சொல்லலாம். ஆனா நீங்க சரியா டிமார்கேட் பண்ணி சொல்லணும் எக்ஸாம்பிள்ஸ். சரி, 2 குட் பாயிண்ட்ஸ். வாட் எல்ஸ்? And anyone else? Anthony, Lavanya? ஏதாச்சும் உபாய முறைகளை அதை பிரயோகிச்சு இப்ப கஸ்டமர்ஸ் இந்த மனசுல இந்த சேவையை பத்தி ஒரு நல்ல இதை கொண்டு வரும். கொஞ்சம் விளக்கப்படி சொல்லுங்க. ஒரு ஏதாச்சும் உபாய முறைகள், பல்வேறு உபாய முறைகளை, யுக்திகளை பயன்படுத்தி கஸ்டமர்ஸ் உள்ளத்துல வந்து அந்த சர்வீஸ் தொடர்பா ஏதாச்சும் ஒரு ஆழமா பதிய செய்யறது மூலம் நாங்க நிலைச்சு. ஓகே, சோ மார்க்கெட்டிங் பத்தி சொல்லலாமா? கேன் வி சே மார்க்கெட்டிங்? ஓ, சோ அப்ப ரிட்டென்ஷன் என்ன? முதலாவது இருக்கிற கஸ்டமர்ஸை நிலைச்சு வைக்க செய்யணும். அப்ப உண்டு ஆல்ரெடி அவருக்கு புது கஸ்டமர் நீங்க உபாயங்கள் செய்யலாம். புது கஸ்டமர்ஸுக்கு லாவண்யா உபாயங்கள் மோஸ்ட்லி சூட்டபிளா இருக்கும். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்களோட உபாயத்தை தான் இவங்க கேட்கறது. அதான் என்ன உபாயம் மட்டும் தான் கேட்கறாங்க. இவங்க சொன்ன மாதிரி ஒன்று லாயல்ட்டியை தக்க வைக்கிறதுக்காக செய்யலாம். ஒன்று கான்ஃபிடன்ஸ், எங்களை மேலோட கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சு போகுதுன்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்காக செய்யலாம். வேற என்ன உபாயங்கள்? கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் படுத்த ஞாபகம் இருக்கா? CRM, அது ஒரு உபாயமா சொல்லலாம் நீங்க.
அது என்ன உபாயம் தான் கேட்கணும் லாவண்யா. நீங்க சொன்னது சரி. அந்த உபாயம் என்னன்னு சொல்லணும். ஸோ மேபி கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட்ட கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அவங்களோட பர்த்டேஸுக்கு கேக் அனுப்பலாம். நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க அதை எழுதணும் இல்ல. பட் நீங்க சிஆர்எம்னு சொன்னாலே அது புரிஞ்சதுதான். அவங்களுடைய முக்கியமான நாட்களுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணலாம், கேக்ஸ் அனுப்பலாம், அவர்களுக்கு தேவையான இதுகளை செய்து கொடுக்கலாம், அதுகளை செய்யலாம். மற்றது வேற என்ன செய்யலாம்? வேற என்னென்ன மாதிரி ரிட்டைன் பண்ணலாம் ஒரு கஸ்டமரை? இந்த உபாயத்துக்கு லாவண்யா சொன்ன ஒரு பாயிண்ட் நல்லா, அதுக்கு நீங்க சொல்லலாம் மார்க்கெட்டிங் வார்த்தையை யூஸ் பண்ணுங்க எங்கேயாவது. ப்ரொமோஷனல் ஏதாவது ஆக்டிவிட்டிஸ், இப்ப கிரெடிட் கார்டு வந்து நாங்க யூஸ் பண்ணாது இருந்தா அவைக்கு என்ன செய்யலாம்? ஒரு லீஃப்லெட் மாதிரி அனுப்பலாம். இன்னென்ன இடத்துல இன்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் இருக்கு, நீங்க செய்யுங்க. சில வேளை உங்கள்கிட்ட வேற உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து டார்மெண்டா இருந்தா சம்டைம்ஸ் உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்துருக்கு. ஒரு பெரிய பெரிய ப்ரொமோஷன் இதெல்லாம் போட்டு இதெல்லாம் இங்க நீ யூஸ் பண்ணலாம். நீங்க வந்திருக்குதா உங்களுக்கு பாத்துருக்கீங்களா? அப்ப அப்படியெல்லாம் செய்யலாம் நீங்க. அப்ப ரிட்டென்ஷன் ஏன் முக்கியத்துவமா கருதப்படுது? அந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்க. ஏன் ஒரு ரிட்டென்ஷன் வந்து முக்கியத்துவமா கருதப்படுது? ஏன் இந்த ரிட்டைனிங் தி கஸ்டமர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? அது கஸ்டமர்ஸை கவர்றதுக்கு. அப்படியா? கஸ்டமர்ஸை கவர்றதுக்கு. ஓகே சரி. அந்த கஸ்டமர் போயிட்டார், என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, புது கஸ்டமர் ஒரு ஆள் எடுக்கிற காஸ்ட்டை விட எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை மெயின்டைன் பண்றதுக்கு எடுக்கிற காஸ்ட் வந்து குறைவுன்னு சொல்லுவாங்க. சரியா? அதாவது புது கஸ்டமரை நீங்க தேடி பிடிச்சு அவருக்கு ஆதில இருந்து அந்த வரைக்கும் எல்லாம் சொல்லி ஃபுல் ப்ரோசஸ் எடுத்து அவரை ஒன்போர்ட் பண்ணி இதெல்லாம் மெயின்டைன் பண்றது ஒரு காஸ்ட் போட்டிங். அதுக்கு ஒரு ஓவர் ஹெட் இருக்கு தானே. எத்தனை பேர் அதை இன்ட்ராக்ட் பண்ணீங்க, டைம், எனர்ஜி, மணி எல்லாத்தையும் விட ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமருக்கு நீங்க சாதாரணமாக மெயின்டைன் பண்ணி கொண்டு இருந்தாலே உங்களுக்கு ரெவென்யூ வரும். அப்ப கூட காஸ்ட் போகும். ஒரு புது கஸ்டமர் எடுக்கிற காஸ்ட்டை விட குறையாதான் போகும். அப்ப உங்களுக்கு அது ப்ராஃபிட். ஞாபகம் இருக்கு உங்களோட சப்ளை வேல்யூ செயின் படிச்சுனாங்க, வேல்யூ செயின் அனாலிசிஸ் படிச்சுனாங்க. அந்த வேல்யூ செயின் அனாலிசிஸ்ல ப்ராஃபிட் மார்ஜின் கூட்டக்கூடாது, குறையக்கூடாது. அப்ப இதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட்டை குறைக்க முடியுமோ அவ்வளவு பார்க்கணும். ஒரு கஸ்டமர் புதுசு தேடி பிடிக்கிறது வந்து சரியான கஷ்டம். சேல்ஸ் டார்கெட்ஸ் கொடுத்துட்டோம்னா நல்ல குவாலிட்டியான கஸ்டமர் இதுக்கு நல்ல கையில உள்ள நல்ல கஸ்டமரை விட்டு போட்டு ஒரு சரியில்லாத கஸ்டமர் எடுத்து அது குவாலிட்டி, கிரெடிட் குவாலிட்டி எல்லாமே கொஸ்டின் ஆகும். விடாது துஷிகா. ஸோ ஆல்வேஸ் ரிட்டைனிங் த கஸ்டமர் இஸ் மச் இம்பார்ட்டன்ட். ஒரு கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து இருக்கிற கஸ்டமர் நான் அக்கௌண்ட்டை மூடிட்டு போறேன்னு சொன்னா அவருக்கு நீங்க ரொம்ப கவனமா முக்கியத்துவம் கொடுத்து ஏன் மூடுறீங்க, எதுக்கு மூடுறீங்க, ஹோல்ட் பண்ண முடியுமா, அவர் ரிட்டைன் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, சார்ஜஸ் கூட இருந்தா அதை வேவ் பண்ணி கொடுக்கலாமா, அதெல்லாம் செய்யலாம். வேற அவருக்கு இன்கன்வீனியன்ஸா இருந்தா இது இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றது, டெலிவரி சேனல்ஸ் சொன்னோம் இல்லையா, மொபைல் பேங்கிங். அவர் சொல்லுவார் எனக்கு ஒவ்வொரு நாளும் உங்களோட பிரான்ச் வந்து இவ்வளவு தூரத்துல இருக்கு, எனக்கு வரையலாது அப்படின்னு சொன்னா, அதனாலதான் நான் அக்கௌண்ட்டை மூடி நான் பக்கத்துல பிரான்ச்சுக்கு போறேன்னு சொன்னா நீங்க சொல்லலாம் நீங்க அப்படி எல்லாம் செய்யவே தேவையில்லை சார். உங்களுக்கு இன்னொரு பிரான்ச் இருந்தா, இன்னொரு பேங்க் இருந்தா பரவாயில்ல, நீங்க எங்களோட அக்கௌண்ட் எங்களோட ஏடிஎம் கொண்டு போனீங்கன்னா அவங்களோட பேங்க்ல வச்சு நீங்க காசு எடுக்கலாம் சார். ஈஸி சொல்யூஷனா? எல்லாரும் சொல்லுவேன் எனக்கு வயசு எனக்கு நடந்தெல்லாம் வரையிலாது, எனக்கு இந்த பேங்க் வந்து பக்கத்துல இருக்கு செய்யலாம்டா. ஸோ நீங்க கவலைப்படாங்க, நாங்க வந்து உங்கள்கிட்ட வந்து பேங்க் அட் டோர் ஸ்டெப், துஷிகா சொன்ன பேங்க் அட் டோர் ஸ்டெப் அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் போய் அந்த டெலிவரி சேனல் மூலமா உங்கள்கிட்ட இருந்து காசு எடுத்து நீங்க அலையவே தேவையில்லை சார். அப்ப அவருக்கு அது ஒரு போனஸ் பாயிண்ட் தெரியாம இருந்திருக்கு, நீங்க அதை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. உணங்குச்சா? ஸோ இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எப்படி இந்த கிளையண்ட் ரிட்டைன் பண்றது? கிளியரா சோஃபா? Any doubts? Yeah, clear. Okay, right. We'll take a small break. 4:56. 5க்கு மீட் பண்ணுமா? 5:51க்கு லாக் ஆஃப் பண்ண வேணாம், அப்படியே மியூட்ல விட்டுட்டு டேக் a small break. ஸோ இந்த பேப்பர் வந்து 2019 மார்ச் பேப்பர். தெரியுது நினைக்கிறேன். கிளியரா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே. நாட்டின் நிதியியல் சேவைகளின் அதிவேக சேவை வழங்கல் முறைமைக்கான சர்வீஸ் டெலிவரி சேனல் ஒரு செயற்திட்டத்தை உமது வங்கி முன்னெடுத்து கொண்டுள்ளது. எனவே இந்த மூலோபாயத்தை நிறைவேற்றுவதற்காக வங்கி சில சந்தைப்படுத்தல் கருவிகளை பயன்படுத்த வேண்டி வரலாம். இந்த விடயத்தில் பின்வரும் கருவிகள் எவ்வாறு உதவுகின்றது என்பதை ஆராய்க. பிளேஸ், பீப்பிள்,
எக்யூப்மெண்ட், கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ். சொல்லுங்க பாப்பம். சொல்லுங்க. இப்ப பாருங்க, இதுக்கு வந்து 20 புள்ளிகள். அப்போ ஒவ்வொன்றுக்கும் 5 எழுதணும். ஒரு கிட்டத்தட்ட சிறு குறிப்பு டைப்ல எழுத வேண்டி வரும். கொஞ்சம் கன்சைஸாவே எழுதணும். கொஸ்டின் சின்னதா இருந்ததுக்கு ஆன்சர் கொஞ்சம் கொடுக்கணும். சர்வீஸ் டெலிவரி சேனல் அதிக வழிமுறைக்கான சர்வீஸ் டெலிவரி சேனல கொண்டு வர போறாங்க. அந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இந்த 4 பாயிண்டையும் யூஸ் பண்ணி என்னென்ன செய்யலாம் அப்படின்றத கேட்கறாங்க. பிளேஸ் 4 பாயிண்ட்னா இப்ப இடம்னா இடத்துக்கு என்னென்ன டூல்ஸ் அப்படி வந்து அப்படி தனித்தனியா டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ஆல்ரெடி இந்த டூல்ஸ் போட்டிருக்குது. இந்த டூல்ஸை வச்சுக்கொண்டு என்னென்ன செய்ய போறீங்க. சர்வீஸ் டெலிவரி வந்து ஃபாஸ்ட் சர்வீஸ் டெலிவரி, அதிவேக சர்வீஸ் வழங்கலுக்கான வழிமுறை. அப்ப இந்த 4ஐயும் யூஸ் பண்ணி எப்படி ஃபாஸ்டா சர்வ் பண்றது கஸ்டமர்ஸுக்கு, அதைத்தான் நீங்க மெயினா எடுக்கணும். நீங்க மேபி ஒரு 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 இன்ட்ரடக்ஷனும் கொடுக்கலாம், கொடுத்து போட்டு அதை விவரிக்கலாம். இல்லாட்டி ஒவ்வொன்றை பற்றி இன்ட்ரடக்ஷனுக்குள்ளேயும் கொடுத்து என்ன நீங்க செய்ய போறீங்கன்னு செய்யலாம். யோசிச்சு பாருங்க. பிளேஸ், இடம், அதாவது பேங்கிங் பிளேஸ் அப்படின்றத யூஸ் பண்ணி என்னோட சர்வீஸ் டெலிவரியை எஃபிஷியன்டா கொடுப்பீங்கன்னு கேட்கறாங்க. ஓபன் கொஸ்டின் இதான், கவனமா யோசிக்கணும். உங்களோட இப்படி யோசிங்க. உங்களோட பேங்க் பிரான்ச், இந்த பேங்க் பிரான்ச்சுக்குள்ள நீங்க அதான் பிளேஸ். பிளேஸ் என்று சொன்னா பிரான்ச் என்று சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிளேஸ்ன்றதை வச்சு என்னென்னமா யோசிப்பீங்க நீங்க? ஒரு வங்கியிட சேவை ஒன்று இருந்தா கண்டிப்பா கிளைன்றது வந்து முக்கியமான ஒன்றா காணப்படுது. அப்ப அந்த கிளையில வந்து கஸ்டமருக்கு எப்படி சர்வீஸ் கொடுக்கலாம்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ், எல்லாத்தையும் யோசிங்க. பிளேஸ் சொன்னா நீங்க எழுதக்கூடிய எல்லாமே யோசிங்க. பிரான்ச் நீங்க சொன்ன பார்க்கிங், ஏடிஎம் மெஷின், எத்தனை கவுண்டர்ஸ். இந்த கவுண்டர்ஸ் முக்கியம் இல்ல. சில வேளை 4 கவுண்டர்ஸ் வச்சிருப்பீங்க, ஆனா ஒரு கவுண்டர் மட்டும் தான் ஓபனா இருக்கு. அப்ப சர்வீஸ் ஃபாஸ்டா கொடுக்கலாமா? இல்லாது. அப்ப 4 கவுண்டரையும் ஓபன் பண்ணணும். மற்ற நம்பர் ஆஃப் ஸ்டாஃப், ஷார்ட் ஸ்டாஃப்ல ஒர்க் பண்ணா நீங்க கொடுக்கலாமா சர்வீஸ்? இல்ல இல்ல. பட் செல்ஃப் பேங்கிங் மெஷின், சிஆர்எம் மெஷின் போட்டோம். அந்த ஏடிஎம்ஸ்க்கு பதிலா சிஆர்எம் மெஷின்ஸ் போட்டா கூட அது செல்ஃப் பேங்கிங் மெஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது போட்டாலும் உங்களோட பிரான்ச்ல ஸ்டாஃபுக்கு கவுண்டர்ல வந்து கேஷ் போடுற இது குறையும் இல்ல. கஸ்டமரே ஃபாஸ்டா வந்து தாங்களே டிபாசிட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி எல்லா அந்த பிளேஸ் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே யோசிங்க. பிளேஸ்னா இன்னொன்று. நீங்க கன்வென்ஷனல் சொன்னீங்க பிரான்ச்சஸ். நான் கன்வென்ஷனல் பிளேஸ் என்ன? இன்டர்நெட் பேங்கிங். கரெக்ட். சோ பிளேஸ் வந்து நீங்க பிரான்ச் மட்டுமே யோசிக்க கூடாது. ரெண்டாவது யோசிக்க வேண்டிய இன்டர்நெட் பேங்கிங், ஆன்லைன் பேங்கிங், மொபைல் பேங்கிங், பேங்கிங் ஆப்ஸ், இமெயில் ஃபெசிலிட்டி, இமெயில் இண்டெம்னிட்டி, ஃபேக்ஸ் இண்டெம்னிட்டி எல்லாம் யோசிச்சோம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்து செய்ய முடியாது, தேவைப்படாது. அவர்கள் இந்த இன்டர்நெட் பேங்கிங் ஃபெசிலிட்டி, ஃபேக்ஸ், இமெயில் இண்டெம்னிட்டி அதெல்லாம் இருக்கும் போதும் அவங்க இடத்துல இருந்து கொண்டே அதை பிளேஸா செய்யலாம். ஸோ தட் மே பி த செகண்ட் பாயிண்ட். ஒரு பிரான்ச் மே பி த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், virtual மே பி த செகண்ட் பாயிண்ட். மூன்றாவது வேற என்ன பாயிண்ட் சொல்லலாம்? அண்ட் யாராவது? நினைக்கிறேன் இந்த பேங்க் அட் டோர் ஸ்டெப் திதுஷிகாவா இருக்கும், ஞாபகம் இருக்கா? That's also one of the that's also one of the methods, no? உண்டு அது எப்படி முடங்கல? ஓகே. இடம் வந்து நாங்க வந்து அவங்களோட கன்வீனியன்ஸுக்காக எக்ஸாக்ட்லி போயிட்டு சர்வீஸ் கொடுக்கறதுனால அப்படியா? எக்ஸாக்ட்லி. ஸோ முதல்ல நீங்க பிரான்ச் பிசிக்கலா ஒரு இடத்துல இருக்கிறீங்க, இன்னொன்று வர்ச்சுவலா இருக்கிறீங்க, நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, அதுவும் ஒரு வகையில பிளேஸ் தானே.
அந்த பிளேஸ் என்னன்னு கெப்ப குறைக்கிறீங்கன்னு தான் சொல்ல போறீங்க. கஸ்டமருக்கு சொல்ல ஆன்லைன் பேங்கிங் இல்ல, அவர் இங்க வரவும் முடியாட்டி, then what is he going to do? That's easy, no? So அது இன்னொரு பாயிண்டா கொண்டு வரலாம் அதுல. வேற என்ன இன்னொரு பாத்துருக்கீங்களா, சில பிரான்ச்சஸ்ல வந்து புதுசா எல்லாம் இந்த ரொபோட்டிக் பிரான்ச்சஸ் எல்லாம் சொல்லுவாங்க. அதாவது ரோபோஸ் நிக்கும், ரோபோட் எல்லாம் ஓவர்சீஸ்ல எல்லாம் அது இருக்குது. ஸ்ரீலங்காலத்துக்கு என்டிபி ஒரு பிரான்ச் இருக்கு, ரோபோட்டிக் பிரான்ச் ஒன்று இருக்குது. சில ஹைஃபை பிரான்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி ரோபோஸ். இப்ப கேஷுக்கு கவுண்டர் இருக்கிற மாதிரி அக்கௌண்ட் ஓபனிங்ஸ் எல்லாம் ரோபோஸ் தான் ஓபன் பண்ணும். தெரியுமா? அது இல்ல செய்யும். என்டிபி இல்லையா? என்டிபி இருக்குது. என்டிபி என்ன ஷாங்க்ரி என்ன வன்கால் மால்ல ஒன்று இருக்கு. அதாவது நாங்க ரோபோன்னு சொல்றது வந்து உண்மையாவே ஒரு ரோம் நிக்கும், பட் சர்டன் டாக்குமெண்டேஷன் ஸ்கேன் பண்ணா இட் டேக்ஸ் இட். அப்ப அதே மாதிரி வேற இதுலயும் ஐ திங்க் கமர்ஷியலோ சம்பத், ஐ கான்ட் ரிமெம்பர். இப்ப அக்கௌண்ட் நீங்க அக்கௌண்ட் டாக்குமெண்ட் ஃபில் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா ஸ்கேனர்லயே டிஎஸ் எல்லாம் பிக் ஆகும். கான்ட் ரிமெம்பர் ஸ்ரீலங்கால இருக்கா ஓவர்சீஸ்ல இருக்கான்னு ஷோர் இல்ல, பட் டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணியே டாக்குமெண்ட்ஸ் ஸ்கேன்லயே டீடைல்ஸ் எல்லாத்தையும் பிக் ஆகும் ஆட்டோமேட்டிக்கா. அப்ப எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா செய்யறீங்க. அப்ப டக்குன்னு ஃபாஸ்டா அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். இல்லாட்டி ஒரு லோ அக்கௌண்ட் ஸ்டாஃப் டொக்கு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு இருப்பீங்க கம்ப்யூட்டர்ல. மத்த எனக்கு இன்னொரு தெரியும், ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று நினைக்கிறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா ஒரு லோன்ஸ் சொல்லுவோம். ஒரு இப்ப நீங்க உங்களோட பிரான்ச்சுக்கு போய் ஒரு லீசிங் ஆன் வெஹிக்கிள் லீசிங் எடுக்கணும்னு சொன்னா யூசுவலி எத்தனை நாள் ஆகும்? ஒரு 2-3 நாள் ஆகும் ஃபாஸ்டா செய்தாலும். அப்படியும் 3 to 4 டாக்குமெண்டேஷன் இருந்தா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஒன்று இருக்கு. வாட் தே டு இஸ் எல்லா என்ன சொல்றது, எல்லா ஃபைனான்ஸ் எல்லா அந்த சேல்ஸ் ஏஜென்ட்ஸும் சம்டைம்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இந்திரா ட்ரேடர்ஸ் அப்படியே பெரிய வெஹிக்கிள் ட்ரேடர்ஸ் டெஸ்க்ல இப்போ பேங்க் அஷூரன்ஸ் தெரியுமா, இன்சூரன்ஸ் ஸ்டாஃப் வந்து பேங்கிங் கவுண்டர்ல உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ சரிங்க இன்சூரன்ஸ் ஸ்டாஃப் வந்து பேங்க் அஷூரன்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? ஸோ பேங்க் என்ன பண்ணுவாங்க, இன்சூரன்ஸை விற்பாங்க பேங்க்குள்ள இருந்து. அவங்க பேங்க்குக்கும் ஒரு காஸ்ட் சரிங்கா போகும், அதே நேரத்தில் அவங்களுக்கும் ஒரு சேல்ஸா போகும். அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி ஸ்டாஃப் வந்து இந்த வெஹிக்கிள் கம்பெனியில போய் உட்காந்துருப்பாங்க வித் டேப். அப்போ ஒரு டேப், இந்த டேப் இந்த கம்ப்யூட்டர் டேப் உண்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க, கஸ்டமர் சொல்லுவாங்க எனக்கு இந்த லீசிங் வேணும்னு சொன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், இந்த வெஹிக்கிள் டீடைல்ஸ், இவற்றை என்ஐசி, இவற்றை பேசிக் சேலரி ஸ்லிப்போ சம்திங் லெட்டர் ஆர் சம்திங் வந்த கையோட என்ன பண்ணுவீங்க, இமீடியட்டா ஸ்கேன் பண்ணி ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்புவீங்க ரிக்வெஸ்ட். மார்னிங் 9 மணிக்கு ரிக்வெஸ்ட் போச்சுன்னு சொன்னா 2 to 3 ஹவர்ஸ்ல ஒரு டாக்குமெண்டேஷனும் ஃப்ளோ ஆகாது. இங்க எல்லாம் இவர் அட்டஸ்ட் பண்ணி சொல்லுவார். ஹெட் ஆஃபீஸுக்கு போய் அது கிரெடிட் டிவிஷனுக்கு போய் பேசிக் செக் கொண்டு பார்த்து ஆன்லைன்லயே எல்லாத்தையும் பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி அனுப்புவாங்க. அதை ரிஸ்க் அசஸ்மெண்ட் பண்ணி 12 மணிக்கு லோன் கிரெடிட் ஆயிரும், லீஸ் கிரெடிட் ஆயிரும். அப்ப இவ்வளவு ஃபாஸ்டா நடக்குது. டாக்குமெண்டேஷன் எதுவுமே போகாது. வேற எங்க பிரான்ச்சஸ் பேங்க்ல நாங்க என்ன செய்வோம், சில போல இருந்து டாக்குமெண்டேஷன் எல்லாம் பார்த்து அதை ஆஃபிஷியலா ஸ்டாம்ப் பண்ணி சீல் பண்ணி ஹெட் ஆஃபீஸுக்கு அனுப்பி பெரிய ப்ராசஸ் இருக்கு என்ன. அப்ப within 3 hours உங்க லீசிங் ரெடி. மேபி பிறகு they might do the documentation and all the stuff. பட் எப்படி யோசிக்கிறது பாருங்க, எவ்வளவு ஃபாஸ்டா அந்த சர்வீஸை கொடுக்குறாங்க. ஸோ அப்ப அந்த மாதிரி விதவிதமா யோசிக்கணும், ரைட்? ஸோ these are the pointers. டெலிவரி எவ்வளவு டெக்னாலஜியை வச்சு என்ன மாதிரி ஃபாஸ்டா கஸ்டமரை சர்வ் பண்ண மட்டும் தான் அந்த பிளேஸுக்குரிய ஆன்சர், ரைட்டா? அதர்ஸ் கிளியரா? ஆந்தனி, லாவண்யா அண்ட் தித்துஷிகா ஆல் கிளியர்? எப்படி யோசிக்கணும்னு தான் நான் இங்க சொல்லி தந்தேன், சரியா? பிளேஸ்ன்னா நீங்க பிரான்ச்சை மட்டும் யோசிக்க கூடாது, எல்லார பத்தியும் யோசிக்கணும். அது 5 மார்க்ஸுக்கு தான் ஃபாஸ்டா யோசிக்கணும். அங்கதான் சேலஞ்சிங் இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட், பீப்புள்.
இப்ப நீங்க பிளேஸுக்கு ஒரு சின்ன டெஃபினிஷனும் கொடுக்கலாம். இது பிளேஸ்னா இப்ப உங்களோட சர்வீஸ் வந்து மோஸ்ட்லி 4 விஷயம் இருக்குல்ல. இன்டான்ஜிபிலிட்டி, இன்செப்பரபிலிட்டி, வேரியபிலிட்டி, பெரிஷபிலிட்டி 4 மெயின் பாயிண்ட் இருக்குது. சர்வீஸ் கேரக்டரிஸ்டிக் தொட முடியாது, அது அழிந்து போகாது, அழிந்து போகக்கூடியது, டக்குன்னு அழிந்து போகக்கூடியது, பிரித்து விட முடியாது. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்க ஒரு சின்ன ஒரு வரவிலக்கணம் கூட கொடுக்கலாம். இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஸ்டார்டிங் ஒரு ஒன் லைன் மாதிரி. ஓகே ஓகே. தென் பீப்புள். நிறைய கொஸ்டின்ஸ் பாக்கிறதுக்கு ஆல்ரெடி 15 மினிட்ஸ் போயிடுது. பீப்புள் சம்பந்தப்பட்ட சொல்லுங்க. பீப்புள் சம்பந்தப்பட்டதுக்கு நான் என்ன எழுதலாம் அதுல? பீப்புளை யூஸ் பண்ணி என்ன எஃபிஷியன்ட்டா சர்வ் பண்ண வைக்கலாம்? ஹியூமன் ரிசோர்ஸ் படிச்சீங்கன்னா ஈஸியா சொல்லலாம். பட் இப்பவும் சொல்லலாம். காமன் சென்ஸ் क्वेश्चन உண்டு. ஸ்டாஃப்க்கு வந்து எப்படி சர்வீஸ வழங்குறதும் அது சம்பந்தமான பயிற்சி வழங்க. ஓகே ரைட். ட்ரைனிங் ரைட். ஓகே. வேற என்ன? வேற என்ன? அதர்ஸ் லைக் இன்னொன்று ஒரு கஸ்டமருக்கு ஒரு விஷயம் வந்து தெரியாட்டி பேங்கிங் சம்பந்தமா அவங்களுக்கு வந்து அதை வடிவா விளங்கப்படுத்தி அவங்களுக்கு திரும்ப அதை விளங்கப்படுத்தி எப்படி யூஸ் பண்ற. இன்டர்நெட் பேங்கிங் எடுத்துக்கொண்டா சில கஸ்டமர்ஸ்க்கு யூஸ். ஓகே. அது வந்து கஸ்டமர்ஸ் தான். நான் சொல்றேன் எம்ப்ளாயிஸை யூஸ் பண்ணி நீங்க மோஸ்ட்லி இதை கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து எம்ப்ளாயிய என்னண்டு எம்பவர் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், இப்ப உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சர், இப்போ ஒரு லோன் அப்ரூவல் வேணும். லோனுக்கு வந்து வாரியங்கள் ஏதோ ஒரு கஸ்டமர் எனக்கு இப்போ 3 lakhs லோன் இப்போ வேணும். உங்களுக்கு அந்த அப்ரூவல் எடுக்க இயலாது. மேபி உங்களோட சுப்பீரியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு போறீங்கன்னா அவர் சொல்ல எனக்கு ஷுவர் இல்லை, எனக்கு பவர் இல்லை, நான் பிரான்ச் மேனேஜருக்கு கோட் பண்றேன். பிரான்ச் மேனேஜர் போறீங்க, பிரான்ச் மேனேஜர் சொல்றா எனக்கு இந்த டிஎல்ஏக்கு இது வராது, நான் சீனியர் மேனேஜருக்கு கோட் பண்றேன். அப்ப அத்தனை மேனேஜர்ஸையும் கேட்டு போய் முடியறதுக்கு இல்ல, அவர் அடுத்த பேங்க்குக்கு போயிருவேன். சரியோ? கிளியரா? அப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க என்னென்ன அந்த எம்ப்ளாயிஸ ரெடி பண்ணுவீங்க இந்த ஒரு கொஸ்டினுக்கு சர்வ் பண்றதுக்கு? இப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா என்ன செய்யலாம் இதை கவுண்டர் பண்றது? யூசிங் ஸ்கில்ஸ் லேபர். யூசிங் ஸ்கில் லேபர். எஸ், குட். வேற இப்ப யோசிப்பாங்க, அந்த டிஎல்ஏ வந்து அத்தாரிட்டி வந்து பிரான்ச் மேனேஜர்ட்டே கொடுத்திருந்தா, சீனியர் மேனேஜர் வேற இங்க பிரான்ச் நெட்வொர்க் கொடுக்காம பிரான்ச் மேனேஜர் கொடுத்தா அவர் டக்குன்னு டிசிஷன் எடுத்துருப்பாரா இல்லையா? அப்ப கஸ்டமருக்கு இமீடியட்டா சர்வ் பண்ணிருக்கலாமா இல்லையா? அப்ப அது எம்பவர்மெண்ட். அந்த 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 அதிகாரம், அந்த அப்ரூவல் அதிகாரத்தை முடிந்த அளவு பெரிய செயினுக்கு கொண்டு போகாம ஒரு குறிப்பிட்ட கட்டத்திலேயே கொடுக்கிறது. அப்ப அவங்க ஸ்டாஃபுக்கு வந்து அந்த அதிகாரத்தை வழங்குறதன் மூலமாக நாங்க வந்து ஈஸியா வந்து அந்த அப்ரூவல் ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்றோம். அண்ட் ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்ஸ். இப்ப சில பேர் வந்து 2-3 ரிப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவாங்க. பிரான்ச் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணணும், இவர் ஒரு டிபார்ட்மெண்ட் உள்ள இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் பிரான்ச் மேனேஜர் சீனியர் மேனேஜர் ரிப்போர்ட் பண்ணணும். அப்ப சில பேர் அப்ரூவல்ஸ் எடுக்கிறதுக்கும் யார்கிட்ட அப்ரூவல் எடுக்கணும்னு தெரியாம இருக்கும். அப்ப கிளியர் டிபார்ட்மெண்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சிருக்கணும். பட் அது நீங்க சொன்ன மாதிரி இப்ப ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கணும் ஸ்டாஃபுக்கு, அதோட சேர்த்து மோட்டிவேஷன்ஸும் கொடுக்கணும், அதோட சொல்லுவேன் சரியான சேலரி பே பண்ணணும். பேசிக். இப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சேலரியை வச்சுக்கொண்டு உங்களுக்கு பெரிய பெரிய வேலையெல்லாம் முடிக்கிறேன், உங்களுக்கு மூட் இருக்குமா சர்வ் பண்றதுக்கு? முதலாவது அன்பார்ச்சுனேட்லி சம்டைம்ஸ் அதான் நடக்கும், பேங்கிங் செக்டர்ல அது நடக்குது. பட் தென் யோசிச்சு பாருங்க, நீங்க எடுக்கிற இப்ப பிரான்ச் மேனேஜருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிஸ்க் அலவன்ஸ் கொடுப்பினா, அது ஏன் கொடுப்பினா? கேஷியர்ஸ் அலவன்ஸ், கேஷியர்ஸ் ரிஸ்க் அலவன்ஸ் கொடுப்பினா, அது ஏன் கொடுக்குறாங்க? எனிவன்? ஏன் அந்த கேஷியர்ஸ் ரிஸ்க் அலவன்ஸ் கொடுக்கிறது?
சொல்லுங்க. இந்த ரிஸ்க் அலவன்ஸ் ஏன் குடுக்குறது? சொல்லுங்க. டைம் போகுது. ஏன்னா அவங்க இப்ப கேஷ்ல வேலை செய்யறது ஒரு ரிஸ்கான ஒர்க். லைக் எந்த நேரம் ஓகே. ஷார்ட் டேர்ம் வேலை மிக்ஸ் பண்ணலாம். சோ அவங்க அந்த ரிஸ்க ஃபேஸ் பண்றதுக்காக அவங்களுக்கு குடுக்குற ஒரு அலவன்ஸ். குட். சோ அப்ப மேபி வரலாம், வராம போலாம். பட் அந்த அந்த அலவன்ஸ் குடுக்காத பட்சம் சம்டைம்ஸ் அவங்களுக்கு ஃபைனான்ஷியலி அத எடுக்கிறதுக்கு வழி இல்லாம இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. அப்ப வேற சப்போர்ட் சிஸ்டம்ஸ் குடுக்குறாங்க. மேபி ஆஃபீஸாலேயே ஏதாவது ஸ்டாஃப் வெல்ஃபேர், ப்ரொமோஷனல்ஸ், இன்டர்னல் ஏதாவது அவங்க செய்யற வேலைக்கு ஏதாவது ஒரு இன்சென்டிவ் அப்படி ஏதாவது. ஸோ எப்படி இந்த கொஸ்டின் வந்து ஸ்டாஃபை யூஸ் பண்ணி இந்த பீப்புளை யூஸ் பண்ணி என்னென்னு சர்வ் பண்ண வைக்கிறது. அப்ப பீப்புளுக்கு என்ன செய்யணும் என்ற தாட் ப்ராசஸ்லாம் இந்த கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ், உபகரணம். எக்யூப்மெண்ட்ஸ் இது கொஞ்சம் சிம்பிள் ஆன்சர் கொடுக்கலாம் இதுக்கு ஈஸியா. என்ன எக்யூப்மெண்ட்ஸ்? முதல்ல நாங்க ஆல்மோஸ்ட் பார்த்த ஆன்சர் தான் திருப்பியும் இது வர போகுது. சிடிஎம், ஏடிஎம். இப்ப பேங்க்ல கியூவா இருந்ததுன்னா லைக் அவங்க வந்து ஏடிஎம்ல போயிட்டு ஸ்ட்ரைட்டா இப்ப கேஷ் வித்ட்ரா பேங்க்குள்ள நிக்க தேவையில்ல. அவங்க ஸ்ட்ரைட்டா கார்டு யூஸ் பண்ணி எக்ஸாக்ட்லி. குட். ஸோ பேசிக்கலி என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸை யூஸ் பண்ணி நாங்க சர்வ் பண்ணலாம்ன்றத கேட்குறாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்ப புதுசா எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வர்றாங்க. இப்ப ஓவர்சீஸ் எல்லாம் இருக்குது. நீங்க வாசல்ல இருந்து வரும்போதே குட் மார்னிங் திதுஷிகா, ஹவ் மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகனே வரும். ஏன்னா உங்களோட பயோமெட்ரிக்ஸ், உங்களோட முகத்துல உள்ள ஃபீச்சர்ஸை வச்சு உங்களோட படத்தை மேப் பண்ணி நீங்க தான் கஸ்டமர், நீங்க எதுக்குரிய கஸ்டமர் இல்ல அந்த அளவுக்கு போகுது. இப்ப ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி எவ்வளவோ போகுது. அப்ப இந்த மாதிரி சிஆர்எம் மெஷின்ஸ், ரோபோட்டிக் மெஷின்ஸ், மாடர்ன் எக்யூப்மெண்ட்ஸ், ஈவன் சம்டைம்ஸ் சில பேங்க்ஸ்ல ஆப்வியஸ்லி மோஸ்ட் சர்டன் பேங்க்ஸ் எல்லாமே என்ன அக்கௌண்ட் ஓபன் பண்ணும் போதே உங்களோட ஒரு சின்ன ஒரு கேமரால படம் எடுப்பாங்க. உங்களோட டேட்டா பேஸ் ஆட் பண்ணி கொடுறதுக்கு. அப்போ உங்களோட ரிகவரி மெத்தடுக்கோ அப்புறம் யார் இந்த ஆக்கல் கேட்கறதுக்கோ ஈஸியா இருக்கு. என்ஐசிஸ்ல கிளியர் இல்லாட்டியும் அந்த பிக்சர் ஈஸியா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அடுத்த எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் தொடர்பாடல் முறைகள், கம்யூனிகேஷன்ஸ். இந்த கம்யூனிகேஷன்ஸை வச்சு என்னென்னு சர்வீஸ் டெலிவரியை கூட்டுவீங்க. ஆன்சர்ஸ். சொல்லுங்க. அட்வர்டைஸ்மெண்ட். எஸ். கம்யூனிகேஷன் மெத்தட், ப்ரொமோஷனல், ப்ராடக்ட், பிரைஸ், பிளேஸ், ப்ரொமோஷன் ஞாபகம் இருக்கா? அதான் இன்டிரெக்டா வர வேர்ட்ஸ்ல இங்க எடுக்கிறாங்க. the direct selling and அதுகளா? எஸ். பப்ளிக் ரிலேஷன், சேல்ஸ் ப்ரமோஷன்ஸ், பர்சனல் செல்லிங், டோர் டு டோர் செல்லிங். நான் ஏடிஎல் பிடிஎல் சொன்ன ஞாபகம் இருக்கா? above the line below the line advertising படிச்சு கொடுத்தேன். அது இன்டர்னல் கம்யூனிகேஷன்ஸ், பேக்கேஜிங், ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ். கிரெடிட் கார்டு ஒன்று கொடுத்தீங்கன்னா இன்னும் அந்த கிரெடிட் கார்டை வடிவா அழகா ஒரு பில்ல பேக் பண்ணி கொடுக்குறது. அது எல்லாமே கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ். சேல்ஸ் ப்ரமோஷன், ஸ்பான்சர்ஷிப்ஸ், டிஸ்கவுண்ட் ப்ரமோஷன்ஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ இது இட்ஸ் a வெரி சிம்பிள் கொஸ்டின். பட் நீங்க எழுதுறது கவனமா எழுதணும், ட்ரிக்கியா எழுதணும். என்ன இது பார்க்க ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? ஆனா நீங்க என்ன கேள்வி வச்சு எப்படி எழுதுறதுன்னு நீங்க கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸா யோசிச்சு சரியா எழுதுனீங்கன்னு சொன்னா ஈஸியா 20 மார்க்ஸ். எனி டவுட் சோஃபா? எனி டவுட் சோஃபா? அடுத்த கொஸ்டின்ஸுக்கு போமா? Always update the technical side. New machinery provide for speedy service. Use e-platform to sell products. Thanks, Anthony. Yes, correct. Thank you. Right, Lavanya? And shall we go to the next question? Tidushika, doubts illa thane? இல்ல மேம்.
என்ன சத்தம் குறையா வருது? ஓகே. நான் யோசிக்கிறேன். என்ன சரி யோசிக்கிறீங்க? சொல்ற மாதிரி வருது. அந்த நேரம் விலங்குல வருமான்னு என்ன மாதிரி வருது? இல்ல இட் மீன்ஸ் இப்ப வந்து எல்லாம் சொல்ல வருது கொஞ்சம் கொஞ்சம். ஆ. அப்ப கொஸ்டின்ஸ் எக்ஸாம் அது வரும், அது வரும். அதுக்கு தான் நாங்க பேப்பர் செய்றதே அதுக்காக தானே. சோ டோன்ட் வொரி. இப்ப இது வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்ல. இவ்வளவு நாங்க நாங்க படிச்ச ஒரு சப்ஜெக்ட் மட்டும் இல்ல துஷிகா. அதான் நான் சொன்னேன். இந்த சப்ஜெக்ட் எல்லாமே இன்டர் ரிலேட்டட். பாக்க சிம்பிளா இருக்குது. அந்த கொஸ்டின் வரும்போது இப்ப நாங்க நாங்க பார்த்தோம் இல்ல முதலாவது பேப்பர்ல பார்த்தோம் என்ன கிளையன்ஸ் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் மத்தது என்ன சொல்றது என்னோட கிளையண்ட் ரிட்டைன் பண்றேன்னு சொன்னா அந்த கிளையண்ட் கான்ஃபிடன்ஸ் மேனேஜ்மெண்ட் ராயல்டி சிஆர்எம் அது இது எல்லாம் மிக்ஸ் ஆகி வருது. ஸோ இட்ஸ் ஓவரால் சப்ஜெக்ட் ஒரு காமன் சென்ஸ் சப்ஜெக்ட். இப்போ நீங்களும் செய்ய வேண்டியது எக்ஸாமினருக்கு காட்டணும் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் தெரியும், அதை எப்படி அப்ளை பண்றதுன்னு தெரியும். பெரிய பெரிய வேர்ட்ஸ் போடணும்ல, சிம்பிளா நீங்க அதை கொண்டு வந்துட்டாலே பிரச்சனை இல்லை. ஸோ நாங்க இப்ப நாங்க பாக்குறோம் இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட் இன்னும் இந்த சப்ஜெக்ட் முடிக்கலையே, நாங்க இந்த கோர்சஸ் முடிக்கலையே, இன்னும் இருக்கு உங்களுக்கு ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. அதுல இந்த இப்ப நாங்க பார்த்ததுல பாதி முக்காவாசி வரும், அது டீட்டெயிலா பார்ப்போம். அதுக்கப்புறம் லாஸ் சம்பந்தப்பட்ட கொஞ்சம் வருது, அது கொஞ்சம் டெக்னிக்கல். ஆனா அது ரொம்ப டீப்பா கேட்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சிருக்க வேணும். ஸோ இப்ப அதான் நாங்க கொஸ்டின் பேப்பரோட போறோம். ஸோ நாட் டு வரி, அந்த நேரத்துல அது உங்களுக்கு வரும். சரியா? எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கணும், படப்படான்னு வரும். நாட் டு வரி. சரியா? நெக்ஸ்ட் ரைட். இது வந்து செப்டம்பர் 2018 பேப்பர். இந்நாளைய போட்டி போடும் சந்தைகளில் சந்தைப்படுத்தல் நிதியியல் சாதனங்களுக்கும் சேவைகளுக்கும் ஒரு அவசியமான காரணி என கருதப்படுகின்றது. எனவே நிதியியல் சாதனங்களதும் சேவைகளதும் சந்தைப்படுத்தலை நிறைவேற்றும் போது நுகர்வோர் தேவைகளுக்கு தீர்வு காணல் கருத்தில் எடுக்க வேண்டிய பிரதான விடயங்களில் ஒன்றாகும். நுகர்வோருக்கு நிதியியல் சாதனங்களை சந்தைப்படுத்தும் அடிப்படையில் பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. இந்த காலத்துல அதாவது என்ன சந்தைகளை சந்தைப்படுத்தும் மார்க்கெட்டிங் என்னும் போது இந்த இந்த என்ன சொல்றது நிதியியல் சாதனங்களுக்கும் அதாவது பைனான்சியல் ப்ராடக்ட்ஸுக்கும் இது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அப்படி செய்யும் போது நுகர்வோர் தேவைகளுக்கு தீர்வு காணல், கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கோ அவருடைய தேவைகளுக்கு தேவையை சாட்டிஸ்ஃபை பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ரீதியில வந்து நீங்க என்ன பார்க்க போறீங்கன்றதான் கேட்கிறாங்க. கொஸ்டின் வந்து நிதியியல் துறையில் நுகர்வோர் நடத்தை கஸ்டமர் பிஹேவியர் என்பதால் நீர் விளங்கிக் கொள்வதை விளக்குக. நிதியியல் துறையில் நுகர்வோர் நடத்தை, பேங்கிங்ல கஸ்டமர் பிஹேவியர் என்றதை நீங்க என்னன்னு விளங்கிக் கொள்றீங்க. உங்களோட ஞாபகம் இருக்க கன்சியூமர் பிஹேவியரை பத்தி படிச்சுனாங்க, அதைத்தான் இங்க சிம்பிளா கேட்கலாம். ஆன்சர்ஸ் ப்ளீஸ். சொல்லுங்க. ஆன்சர்ஸ் ப்ளீஸ் சொல்லுங்க. கன்சியூமர் பிஹேவியர். And answers. Anthony, madam, could you please share us the IBSL team to update the past papers with answers? I don't think answers update பண்ண மாட்டாங்க Anthony. Past papers மட்டும்தான். Already past papers update பண்ணி இருக்கிறாங்களா? past papers update பண்ணி இருக்கிறாங்களா already? ஓது துஷிகா சொல்லுங்க. சாரி மாறி அமர்த்திட்டேன். இல்ல. சரி, ஓகே. நாட் a problem. past papers already இருக்கு, அவங்க queueல போட்டுருக்காங்களா? ஐ டோன்ட் திங்க் ஸோ. என்ன நீங்க அவையிட தான் கதைக்கணும். நான் லாஸ்ட் டைம் ஆல்சோ ஸ்டூடெண்ட் கேட்டது பாஸ் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ். நான் நினைக்கிற அளவுக்கு ஆன்சர்ஸ் அது வந்து கைட் ஆன்சர்ஸ் ஃபார் த டீச்சர்ஸுக்கு தான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அப்படி ஆன்சர்ஸ் டிரெக்டா தர மாட்டாங்க. ஏன்னா ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ்.
சர்டன் ஆன்சர்ஸ் வந்து டைரக்டா இருக்கும், சர்டன் ஆன்சர் வந்து சப்ஜெக்டிவ் ஆன்சர்ஸ் தானே. ஸோ சில நான் நிக்கிற அளவுக்கு தர மாட்டேனும். நீங்க ஒருக்கா இவங்களோட தான் கதைக்கணும், கவிந்திராவோட கேட்டு பாருங்க. நான் நிக்கிற அளவுக்கு தே வில் நாட் ஷேர். அதுக்கு தான் நாங்க இங்க படிக்கிறோம், சரியா? ஸோ அதுக்கு தான் நாங்க கண்டினியூஸா போறது காரணம் அதுதான். ரைட், இப்ப இதுக்கு ஆன்சர் சொல்லுங்க. இப்ப நிதியியல் துறையில் நுகர்வோர் நடத்தை என்பதால் நீர் விளங்கிக் கொள்வதை விவரிக்க சொல்லுங்க. ஃபாஸ்ட் டைம் போகுது. லைக் கஸ்டமர்ஸ் வந்து நாங்க வந்து வெரிஃபை பண்ணலாம், லைக் சின்னாக்கள், பெரியாக்கள், வயசு போனவே அப்படி. ஓகே, சரி. எனக்கு அது எப்படி டெலிவர் பண்றேன்னு தெரியல. இல்ல, இப்ப இப்படி செய்யலாம் சிம்பிளா. கன்சியூமர் பிஹேவியர் என்றால் முதல்ல ரெண்டு பகுதியா இருக்கு. இதுல கன்சியூமர் பிஹேவியருக்கு நிதியியல் துறை இருக்கு, சரியா? அப்ப நீங்க சிம்பிளா யோசிக்க வேண்டியது ரொம்ப முதல்ல உள்ள 4th கொஸ்டினையும் வாசிங்க. போட்டி போடும் சந்தைப்படுத்தல் நிதியியல் சாதனைகள், நிதியியல் சாதனங்களும் சேவைகளும் ஒரு அவசியமான காரணி. இந்த நிதியியல் ஃபைனான்சியல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ்ல இந்த மார்க்கெட்டிங் கன்சியூமர் பிஹேவியர் ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதான் கேட்கணும். சிம்பிள். இப்ப இந்த கொஸ்டின்லயே ஆன்சர்ஸ் இருக்கு. கன்சியூமர் பிஹேவியர், நிதியியல் துறை. முதல்ல என்ன செய்யலாம், நீங்க கன்சியூமர் பிஹேவியர்னா என்னன்றதுக்கு ஒரு 2 வரி வரவிலக்கணம் கொடுக்கலாம் துஷிகா. ஓகேவா? உங்களுக்கு அப்படி யோசிக்கணும்னு சொல்லி தருது. கன்சியூமர் பிஹேவியர்னா என்னன்றதை ஒரு வரியில சொல்லுங்க முதலாவது, சரியா? அப்ப கன்சியூமர் பிஹேவியர் சொல்லுங்க. ஏத்த மாதிரி மாறும். கஸ்டமர்ட வாடிக்கையாளர்ட விருப்பங்களுக்கு ஏத்த மாதிரி, தேவைகளுக்கு ஏத்த மாதிரி மாறும் அது. கரெக்ட். சோ நீங்க அதுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுங்க, ஒரு 2-3 வரி, ஒரு வடிவான டெஃபினிஷனா கொடுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க கன்சியூமர் பிஹேவியர், நீங்க என்ன நினைக்கிறீங்க? இனி அது நிதியியல் துறையோட அப்ளை பண்ணுங்க. நான் படிச்சு கொடுத்ததும் அப்படித்தானே. நான் டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன், அதை எப்படி பேங்கிங்கோட ரிலேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப நீங்க செய்ய வேண்டியது முதலாவது கஸ்டமர் பிஹேவியர் என்ன, கன்சியூமர் பிஹேவியர் என்னன்றது ஜெனரலா சொல்லுவோம். அதுக்கு பிறகு நிதியியல் துறையில கஸ்டமர் பிஹேவியர் என்ன. அப்ப நிதியியல் துறையில ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், இது மோஸ்ட்லி சர்வீஸ் ஓரியன்ட். அதே நேரத்தில் ப்ராடக்ட்ஸையும் செலக்ட் பண்ணலாம். அப்ப நீங்க சொல்லலாம் இந்த உங்களோட இந்த பர்டிகுலர் நிதியியல் துறையை பொறுத்தவரை கன்சியூமர்ஸ் நீங்க சொன்ன மாதிரி பல்வேறு வகையான கன்சியூமர்ஸ் இருக்கலாம். நாங்க கிட்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, டீன் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, லேடிஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது, ஜென்ஸ் அக்கௌண்ட் இல்ல, பட் தென் சீனியர் சிட்டிசன்ஸ் அக்கௌண்ட்ஸ் இருக்குது. அப்ப அப்படி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அப்ப உங்களோட கன்சியூமர்ஸ் யார்? இதுல குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரை உங்களோட கன்சியூமர்ஸ் தான். அப்ப நீங்க சொல்ல போறீங்க கன்சியூமர்ஸ் பத்தி சொல்லிட்டீங்க, நிதியியல் துறையில யார் கன்சியூமர்ன்றையும் சொல்லலாம். 2வது பாயிண்ட் வந்துட்டா. 3வது நாங்க படிக்கும்போது படிச்சாங்க ஞாபகம் இருக்கா, அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளிகேட் சிம்பிள் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ்ல இருந்து கம்ப்ளிகேட்டட் ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் போதும் இல்லையா? நிதியியல் துறையில என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது? சாதாரண சேவிங்ஸ் அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்ல இருந்து டெரிவேட்டிவ்ஸ், ரீப்போ, அப்படி இப்படி நிறைய படிச்சாங்க. அப்ப நீங்க சொல்லலாம் ஒன்று கன்சியூமர் பிஹேவியர் பத்தி சொல்றீங்க, யார் கன்சியூமர்னு சொல்றீங்க. நிதியியல் துறையில வந்து கூட கன்சியூமர்ஸ் என்னென்ன கன்சியூமர்ஸ் இருக்குது, இதுல வந்து கம்ப்ளிகேட்டட் சிம்பிளான டிரான்சாக்ஷன் இருந்து கம்ப்ளிகேட்டான டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் இருக்குது. அப்ப அப்படி இருக்கும் போது கன்சியூமர் பிஹேவியரும் அந்த அளவுக்கு கம்ப்ளிகேட்டடா வரப்போகுதுங்க, சரியா? அப்ப இப்ப என்ன பொறுத்த வரையில நான் இப்படித்தான் சொல்லுவான் கன்சியூமர் பிஹேவியர் என்ன, அதுக்கு நிதியியல் துறையில கன்சியூமர் பிஹேவியர் பங்களிப்பு என்ன, யார் யார் உங்களோட கன்சியூமர், அண்ட் என்ன மாதிரியான கம்ப்ளிகேட்டட் டிரான்சாக்ஷன் இருக்கு, நாங்க இதை சரிவர பயன்படுத்த வேண்டும் என்றதை முடிக்கலாம். சுதர்ஷிகா, டவுட் இருக்கா அதுல? லைட்டா எனக்கு கொஞ்சம் விளங்கல. சரி, சிம்பிள். உங்களோட क्वेश्चनக்கு வந்து சரியான கிளியர் கட் ஆன்சர் இதுக்கு இல்ல தானே. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர் இருக்கா? போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்சஸ், பிசிஜி மேட்ரிக்ஸ் அப்படியே இல்ல தானே. இது ஓபன் ஆன்சர். அப்ப இதுல வந்து சரி பிழப்பு பிடிக்கிறது கஷ்டம், விளங்குதா? நீங்க சொல்றதுதான் இது சரியா இருக்கிற மாதிரி கொடுக்கணும். இது காமன் சென்ஸ் क्वेश्चन தானே. அப்ப இதை டேக்கிள் பண்றதுக்கு முதல்ல क्वेश्चனை பாருங்க. இந்த क्वेश्चன்ல 2 இருக்குது. நிதியியல் துறையான ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது, கன்சியூமர் பிஹேவியர்னு முக்கியமான இன்னொரு பாயிண்ட் இருக்குது. நீங்க ஆன்சர் கொடுக்கறதுக்கு क्वेश्चन அட்டாக் பண்ணுங்க. கன்சியூமர் பிஹேவியர்னா முதல்ல அதுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுங்க, நிதியியல் துறைக்கு இன்னொரு டெஃபினிஷனை கொடுங்க. இது ரெண்டுக்கும் உள்ள லிங்க கொடுங்க. கன்சியூமர் பிஹேவியர்னா என்ன, நிதியியல் துறையில அப்படி கன்சியூமர் பிஹேவியர் வருது, யார் கன்சியூமர், இதுல அவருக்கு என்ன லிங்க், கன்சியூமர் ஒரு கன்சியூமர் பிஹேவ் பண்ணும்போது
சிம்பிள் ப்ராடக்ட்ல இருந்து காம்ப்ளிகேட் ப்ராடக்ட் வரைக்கும் கன்சியூமர் பிஹேவியர் மாறுபடும் இல்லையா? அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். நீங்க உங்களுக்கு கொஸ்டின் கஷ்டமா இருந்தா கொஸ்டின்ல உள்ள பார்ட்ஸ் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் டெஃபினிஷன் கொடுக்கிற மூலம் அதுக்கும் ஒரு லிங்கை கொடுங்க. ஆன்சர் முடிஞ்சு. இது வந்து என்ன சொல்றது, எக்ஸாம் ட்ரிக்ஸ். ஓகேவா துஷிகா? ரொம்ப யோசிக்க வேணாம். நுகர்வோட நலத்தை வந்து அவங்களோட தேவையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறதுக்காக நிதியியல் துறையில வந்து சேவைகளை சாதனங்களை கொடுத்து அவங்களுக்கு அத பயன்படுத்தல கிடைக்கிற ஒரு எக்ஸாக்ட்லி தட்ஸ் ஆல். சோ நீ இப்ப நாங்க முந்தி ஸ்கூல்ல என்ன எக்ஸாம் பேப்பருக்கு ஆன்சர் பண்ணுவோம், ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியாட்டி அதேதான், ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. சம்டைம்ஸ் அன்பார்ச்சுனேட்லி சப்ஜெக்ட் தெரியாம கூட இருக்கலாம், பட் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்ளணும். சரியோ? அப்படி எப்படி தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கொள்றது? வேற வழியே இல்லைன்னும் போது கொஸ்டின் அட்டாக் பண்ணுங்க. கொஸ்டின்ல உள்ள வேர்ட்ஸை பிக் பண்ணுங்க, ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க, அதை லிங்க் கொண்டு கொடுங்க, ஆன்சர் ரெடி. சம்டைம்ஸ் உங்களுக்கு நீங்க நிக்கிற மாதிரி 5 மார்க்ஸ் என்டையர்ல கிடைக்காட்டி கூட 3 மார்க்ஸ் வந்தா கூட பரவாயில்ல தானே. அந்த கொஸ்டின்ல, கஷ்டமான கொஸ்டின்ல எல்லாத்துக்குமே 5 மார்க்ஸ் விட எதிர்பார்க்கவும் மேலாது. சோ 5 மார்க்ஸ் கொஸ்டின் தானே. அப்ப 5 மார்க்ஸ்ல நீங்க மேபி நுகர்வோர் நடத்தையை பத்தி சொன்னா அதுக்கு ஒரு 1 மார்க் கிடைக்கும். நிதியியல் பத்தி எழுதினா இன்னொரு 1 மார்க் கிடைக்க போகுது. லிங்க பத்தி கொண்டா 3 மார்க்ஸ் கிடைக்க போகுது. ஒரு கொஞ்சம் கூட கம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி எழுதினா 4 மார்க்ஸ் கிடைக்கும், 4-5 மார்க்ஸ் கிடைக்க போகுது. தட்ஸ் ஆல். கிளியர் துஷிகா? இந்த ட்ரிக் நீங்க எல்லா क्वेश्चनலயும் அப்ளை பண்ணலாம். விளங்குச்சா? ஓகே. இப்ப இப்படிதான். அது கேரண்டீட் ஃபுல் ரிசல்ட்ஸ்க்கு நான் சொல்ல மாட்டேன். அதுக்குமே நீங்க சரியா கொஸ்டினை விளங்கி அதை டீடைல் அனலைஸ் பண்ணி எழுதணும். அதான் உண்மையான கொஸ்டின் ஆன்சர் மெத்தட். பட் சம்டைம்ஸ் உங்களுக்கு அது அவுட் ஆஃப் த கொஸ்டினா போகும்போது இந்த மெத்தட்ல போனீங்கன்னா இதெல்லாம் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபீல். நான் எக்ஸாம் எழுதும் போது ஐ டூ திஸ் சம்டைம்ஸ். கொஞ்சம் ட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ பட் இது சிம்பிள் கொஸ்டினோடய இது செய்யலாம். இதே விளையாட்டு கம்ப்ளிகேட் கொஸ்டினா கொஞ்சம் கஷ்டமேடா. சர்டன் அந்த முதல்ல நாங்க சொன்ன மாதிரி போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸஸ் பத்தி கேட்டா உங்களுக்கு போர்ட்டர்ஸ் 5 ஃபோர்ஸ் என்னன்னு தெரியாட்டி அந்த கதை எழுதலாம். விளங்குச்சா? ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். கொஸ்டினை எடுக்கும்போது அந்த கொஸ்டின் நிலைமையை பொறுத்து தான் உங்களோட ஜட்ஜ்மெண்ட் இருக்கணும். சரியா? எனிவன் எல்ஸ்? வேற யார் டவுட் இருக்கா யாருக்காவது? லாவண்யா அண்ட் ஆந்தனி, any doubts so far? Any different answers? இதுக்கு வந்து ரைட் ஆர் ராங் ஆன்சர்ஸ் கிடையாது. பை தி வே சம்டைம்ஸ் நீங்க கூட வார்த்தையில போடு தப்பா போட்டீங்கன்னா அது புள்ளதான். பட் அது கிட்ட வர்ற மாதிரி ஆன்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா பேசிக்கலி உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும்ன்றதை காட்டணும். இட் இஸ் ஓப்பன் எண்டட் கொஸ்டின் உண்டு. ரைட், குட். அண்ட் நோ கொஸ்டின்ஸ் so far? சூப்பர். ரைட். நிதியியல் நுகர்வோர் நடத்தையில் அவதானிக்கப்படும் 5 குடித்தொகை படிமானங்களை பட்டியலிட்டு சுருக்கமாக விவரிக்குக. இது கொஞ்சம் டெக்னிக்கல். நிதியியல் சாதனங்களின் சந்தைப்படுத்துவதற்கு இலக்க முறை நுகர்வோர் நடத்தையில் அவதானிக்கப்படும் 5 டெமோகிராபிக் டைமென்ஷன்ஸ் பட்டியலிட்டு சுருக்கமாக விளக்க. இதுக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க விளக்கலாம். என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கன்சியூமர் பிஹேவியர்ல உள்ள டெமோகிராபிக் டைமென்ஷன். ரொம்ப சிம்பிள் ஆன்சர். நிறைய யோசிக்காம பாத்தீங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு தெரியும். எனிவன்? ஆந்தனி? ரொம்ப யோசிக்காம நான் இந்த ரிசர்ச் செய்யும் போது சொல்லி கொடுத்தது. டெமோகிராபிக் டைமென்ஷன். டெமோகிராபிக் என்ற வேர்ட் நான் யூஸ் பண்ணேன். தமிழ் வந்து குடித்தொகை பரிமாணங்கள். சொல்லுங்க. தொகை லைக் வயசு, சமயம், அதான் சார் வயது. ரைட் துஷிகா? ரொம்ப யோசிக்கல தானே இதுக்கு. நீங்க சாதாரணமா யோசிங்க. கன்சியூமர்ல குடித்தொகை பரிமாணம் தமிழ் கொஞ்சம் கஷ்டமா இருந்து. டெமோகிராபிக்னு சொல்லும் போது வயது, பால், மேல் ஆர் ஃபீமேல், குடும்ப கட்டமைப்பு, எப்படி ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, ஆக்கள் என்ன சிங்கிளா, மேரீடா, லிவிங் டுகெதரா, அந்த கட்டமைப்புகள். மற்றது ரேஸ், கல்ச்சர், ரேஸ் அண்ட் எத்னிசிட்டி. நீங்க சொன்ன மாதிரி சிங்களீஸ், தமிழ்,
ஹிந்து, கிறிஸ்தவம் அப்படி அந்த இதுல. மற்றது லைஃப் ஸ்டைல். அது கூட ஒரு இதா வரலாம். லைஃப் ஸ்டைல் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்ஸ்? ஒன்று வந்து ஹெல்தி லைஃப் ஸ்டைல் வச்சிருப்பாங்க. சில பேர் கேர் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல்ஸ் இருக்கும். மற்றது ஜியோகிராபிக்ஸ். ஜியோகிராபிக்ஸ்ல வந்து வேற வேற நாட்டுல வாழ்ற ஆட்களுக்கு வந்து வேற வேற வித்தியாசமான லைஃப் ஸ்டைல் பிடிச்சிருக்கும். மேபி இதே ஒரு லக்ஸ் சோப்பை கொண்டு போய் யூஎஸ்ஏல விற்கிறத விட இந்தியால வித்தா கூட சம்டைம்ஸ் வில்படும். டிபெண்டிங் ஆன் தட். ஸோ இப்போ நான் குடித்தொகை பரிமாணங்கள்னு சொன்னா வயது, பால், இந்த லைஃப் ஸ்டைல், சமூக பிரிவுகள், அந்தஸ்து, வருமானம் எல்லாமே வரும். ஸோ இதுல கேட்கறது வந்து ஒரு 5 செலக்ட் பண்ணி 5 செலக்ட் பண்ணி ஒரு அப்ப பேசிக்கலி 5 மார்க்ஸ்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க்ஸ் கொடுக்க போறான்னு அர்த்தம். அப்ப அதுக்கு ஒரு 2 வரையும் ஒன்று எழுதிங்கனாலே போதும். ஓகேவா ஆண்டனி அண்ட் லவண்யா, தித்துஷிகா, டவுட்ஸ் கிளியரா? சம்டைம்ஸ் ரொம்ப யோசிக்க கூடாது. கொஸ்டின்ஸ்லயே ஆன்சர் ஒளிஞ்சிருக்குது. யூ ஹேவ் டு ஜஸ்ட் திங்க். அதுக்குரிய பாயிண்ட்டுக்கு போட்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்துடும். உங்களுக்கு டவுட்டா இருந்தா, உங்களுக்கு 5 எழுத டவுட்டா இருந்தா ஒரு 6 போடுங்க. இன்கேஸ் 1 பிழைச்சா கூட அடுத்ததுக்கு பாம்பாது மார்க்ஸ் போடுறதுல சான்ஸ் இருக்குது. ஷுவர் இல்ல. பட் அது நீங்க எக்ஸ்ட்ராவா எழுதுறது பிழைச்சு போனா சாரி அபவுட் இட். பட் இந்த 1 கூட போட்டா தப்பு இல்லை. பட் டைமை பார்த்துக்கொள்ளுங்க அதுல. சரியா? அடுத்தது, உமது வங்கியில் நிதியியல் சாதனத்தை சந்தைப்படுத்தும் போது ஒரு நுகர்வோரின் நிதியியல் தேவைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண முடியும் என்பது உமது சொந்த வார்த்தைகளை விவரிக்குக. நிதியியல் சாதனங்களை பயன்படுத்தும் போது நான் 3வது விட நிதியியல் சாதனங்களின் சந்தைப்படுத்த இலக்க முறை இணைய புரட்சி எவ்வாறு உதவும்? டிஜிட்டலைசேஷன் மார்க்கெட்டிங்க்கு எவ்வாறு உதவும்? அதான் கேட்கிறேன். டிஜிட்டலைசேஷன் மார்க்கெட்டிங்க்கு எவ்வாறு உதவும்? அதுதான் நீங்க கேட்கிறாங்க. டிஜிட்டலைசேஷன் மார்க்கெட்டிங்க்கு எவ்வாறு உதவும் என்றதான் இங்க கேட்கிறாங்க. Answers, please. And Tushika, digitalization. இணைய புரட்சி. சொல்லுங்க. General question. Tushika, என்ன பயந்துட்டீங்களா? சொல்லுங்க ஆன்சர். ஆண்டனி சார், large platforms can access more customers, time consuming, cost savings. Okay, large platforms. large இல்ல இங்க சொல்றது ஆண்டனி டிஜிட்டலைசேஷனை பத்தி கேக்குறாங்க. டிஜிட்டலைசேஷன், இணைய புரட்சி, ரெவல்யூஷன், ஆன்லைன் ரெவல்யூஷன், அதில் பத்தி கேக்குறாங்க. இப்ப நான் வாசிக்க சொன்னேன், பிளாக் செயின்ஸ், கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சியோட சரி இதையும் வாசிங்க. பிளாக் செயின்ஸ் இதுல வாசிங்க. அது நான் டிஸ்கஸ் பண்ணுவோம் நெக்ஸ்ட் கிளாஸ். வேற இந்த மாதிரி ஆன்லைன் மூலம் ரெவல்யூஷன் செய்யும் போது என்ன சொல்லலாம், ஆன்லைன் ரெவல்யூஷன்ஸ் மூலம் ஜென்ரலா நாங்க செய்யற மார்க்கெட்டிங்கை விட பரந்த அளவுல செய்யறோம். நீங்க சொல்ற சரி லார்ஜ் பிளாட்ஃபார்ம்ஸ். ஓகே, நீங்க அதைத்தான் சொல்ல வாரீங்க. ஓகே விளங்குச்சு. large platforms we can access more customer, time consumer, time savings. I think adula oru plavuttirukena cost savings. Yes, access more customers. மற்றது savings. Yes, correct. And வர இன்டர்நெட், இன்ட்ரானெட் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட பயன்கள் அதுதான் மோஸ்ட்லி கேட்குறாங்க. மற்றது வரன்னு சொல்லலாம், உங்களோட கஸ்டமர் லாயல்ட்டி, சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதெல்லாம் காய்ச்சம் இல்லையா, அது எல்லாமே இதுல வரும். இணைய புரட்சி, அதாவது டிஜிட்டலைசேஷன். இவ்வளவு நாளும் நாங்க பிசிக்கலா செய்யற மார்க்கெட்டிங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல வரும்போது, ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஆன்லைன் இதெல்லாம் செய்யும் போது என்னென்று எவ்வாறு இந்த நிதியியல் உதவி செய்ய முடியும்ன்றதான் மெயின் கொஸ்டின். ஸோ இவ்வளவு நேரம் நாங்க பார்த்த ஆன்லைன் மார்க்கெட்டிங் பெனிஃபிட்ஸ் இன்டிரெக்டா இதுக்கு வரும். ஓகேவா? இப்ப நீங்க பார்க்க வேண்டியது ஆன்லைன்ல பிளாக் செயின், கிரிப்டோ கரன்சிஸ் ஒருக்கா செக் பண்ணிக்கொள்ளுங்க, ரீட் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஐ வாண்ட் யூ டு ரீட் இட்.
எனக்கு ஒரு பேராகிராஃப் எழுதி அனுப்பவும் போகணும். அகெயின் இந்த இமெயில் அட்ரஸ் போட்டு விடுறேன், shivalata@gmail.com. எனக்கு இதுக்கு ஒரு 1 பேராகிராஃப் பெரிய, பிகாஸ் இட்ஸ் நாட் டூ இம்பார்ட்டன்ட் பட் இம்பார்ட்டன்ட். என்னன்னா இந்த காலகட்டத்துல ஹாட் டாபிக்ஸ் இது. அப்ப தெரிஞ்சு வச்சுக்கொள்றோம் நல்ல, யூ நெவர் நோ, எந்த நேரத்துல அதை பத்தி கேட்டா உங்களுக்கு என்னன்னு தெரியக்கூடியதா இருக்கும். ஓகேவா? இன்னொன்று இருக்கு, இன்னொரு கொஸ்டின் இருக்கு. நம்பர் 6, புதிய சாதனத்தின் வடிவமைப்பு. புதிய சாதனத்தின் வடிவமைப்பு அதன் நின்று நிலைக்கும் தன்மைக்கும் வளர்ச்சிக்கும் வங்கி தொழில் வியாபாரத்தின் ஒரு முக்கிய அம்சமாகும். நிதியியல் முறைமையில் வாடிக்கையாளர் நம்பிக்கையை உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு அறிமுகம் செய்யப்பட்ட சாதனங்கள் வாடிக்கையாளரின் தேவைகளுக்கும் ஒழுங்குபடுத்தல் தேவைப்பாட்டிற்கும் அமைவாக இருக்க வேண்டும். அதாவது நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டை பத்தி கலைக்கிறாங்க இங்க. நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டும் சஸ்டைனபிலிட்டியும் வந்து ஒரு இந்த பிசினஸுக்கும் ரொம்ப முக்கியமானது. இந்த நிதியியல் முறைமையில், இந்த ஃபைனான்சியல் இதுல வந்து ரொம்ப முக்கியமா இருக்க வேணும்ன்றதான் சொல்றாங்க. அப்ப கொஸ்டின் நம்பர் 1, ஒரு புதிய சாதனத்தை அபிவிருத்தி செய்வதில் உள்ள பிரதான அம்சங்களை அடையாளம் காண்க. நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல உள்ள மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கேக்குறாங்க. ஆன்சர்ஸ் ப்ளீஸ். Brand, technologies. Right, good. Vara? ஒரு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் செய்யும் போது மார்க்கெட்டிங்க்கு இசைவா இருக்கணும். அதை மார்க்கெட் பண்ணக்கூடிய வழிமுறைகள் இருக்கணும். நாங்க நியூ ப்ராடக்ட் செய்யும் போது எப்படி மார்க்கெட் பண்ணணும்ன்றதை நாங்க யோசிச்சு வச்சிருக்கணும். அது டெக்னாலஜி என்னென்ன பயன்படுத்தணும், அதுக்கு என்னென்ன பிராண்டிங் செய்யறது. ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் படிச்ச ஞாபகம் இருக்கா? அப்ப கண்டிப்பா ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் செய்யவே வேணும். மற்றது வேற ஏதாவது அந்த நியூ ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் படிச்ச ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? growth, maturity, introduction, growth, maturity, decline. அப்ப அந்த சாரி ஞாபகம் இருக்கு. அப்ப அந்த 4 ஸ்டேஜஸ் அந்த 4 ஸ்டேஜஸ் கொண்டு வரலாம். கொண்டு வந்து இதை ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நாங்க டேக்கிள் பண்ணக்கூடிய விதமா இருக்கணும்னு சொல்லலாம். வெளியக சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற அதுக்கு நாங்க என்ன மாதிரி அடாப்ட் பண்ணக்கூடிய, அதாவது பிசிக்கல் சேஞ்சஸ் நடந்தா இந்த நியூ ப்ராடக்ட் அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும். என்வாயர்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், மேபி என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்னு சொல்லலாம், அப்படின்னு சொல்லி வரலாம். ஸோ அந்த மாதிரி யூ ஹேவ் டு திங்க் அபவுட் நியூ ப்ராடக்ட் செய்யும் போது என்னென்ன முக்கியத்துவம் கேட்குறாங்க. சிம்பிளா சார், அதுல ஒரு 5 செலக்ட் பண்ணி எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட், ஒரு புதிய நிதியியல் சாதனத்தை உருவாக்கும் போது கருத்தில் எடுக்க வேண்டிய பிரதான அம்சங்கள் யாவை? கிட்டத்தட்ட முதலாவது கொஸ்டினுடைய பிரதிபலிப்பு தான். ஆனா பார்க்க வேண்டியது புதிய 2 கொஸ்டினுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. புதிய சாதனத்தை அபிவிருத்தி செய்வதில் பிரதான அம்சம் ஜெனரலா கேட்கிறாங்க. இங்க ஒரு புதிய நிதியியல் சாதனத்தை அபிவிருத்தி செய்ய என்ன டிஃபரன்ஸ்? இதுல வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கறாங்க பேங்கிங் சம்பந்தப்பட்டது. ஓகேயா? கிளியரா? பிரதான அம்சங்கள் மேல கேட்கறாங்க. ஜெனரலா கேட்கற வேண்டிய கேள்வி முதலாவது. 2வது கேள்வி வந்து கேட்கறாங்க, கேட்கிற கேள்வி வந்து பேங்கிங்ல வந்து நீங்க என்னென்ன மெயின்லி பாப்பீங்க? Any idea? ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். உலகையில ரிசர்ச் பண்ணி பார்க்கணும். எஸ், கரெக்ட். ஒரு காரண விளக்கம், ஒரு ரஷன் உண்டு, என்னத்துக்காக செய்யறோம் அதுவும் பார்க்கணும். நாங்க இந்த நிதியியல் சாதனத்தை எடுக்கும்போது ஏன் இந்த நிதியில கொண்டு வரோம், என்ன ரிசர்ச், மேபி ஐடியா ஜெனரேட் பண்ணணும். ஒரு ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல படிமுறைகள் ஞாபகம் இருக்கு இல்லையா? அதை மேபி லைட்டா கொண்டு வரலாம். இங்க அதை கான்செப்ட் டெவலப் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், அதை அனலைஸ் பண்ணணும், டெஸ்ட் மார்க்கெட்டிங் பண்ணணும், ரீசர்ச் பண்ணணும், ப்ராடக்டை லான்ச் பண்ணணும். நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஸ்டெப்ஸ் அதே இதை ஸ்லைட்டா நிதியியல் சாதனங்களுக்கு பேஸ் பண்ணி கொண்டு வரணும். சரியா? 3வது, புதிய நிதியியல் சாதனங்களை அபிவிருத்தி செய்வதில் ஒழுங்குபடுத்தல் தேவைப்பாடுகள் என்ன? ஆர்கனைசிங். இந்த 2வது கொஸ்டின் அடுத்த பிரான்ச்.
புதிய நிதியியல் சாதனங்களை அபிவிருத்தி செய்வதில் ஒழுங்குபடுத்தல் தேவைப்பாடுகள் என்ன? ஒழுங்குபடுத்தல் ஆர்கனைசிங் இத டெவலப் பண்ணும்போது என்ன மாதிரி ஆர்கனைசேஷனா நீங்க இருக்க வேணும். எனி ஐடியா? இந்த மூணுமே கொஞ்சம் ஓபன் எண்டட் கொஸ்டின்ஸ். கிட்டத்தட்ட ஒரே கொஸ்டினை தான் திருப்பி ட்விஸ்ட் ஆக்கி வரமா இருப்பீங்க. சின்ன சின்ன டிஃபரன்சஸ் இருக்கு. ஓகே, இதுல வந்து மெயின்லி கேக்குறது வந்து ஆர்கனைசேஷன் தான் கீவேர்டு. இதுல ஒழுங்குபடுத்த. அப்ப இந்த நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் செய்யும்போது என்ன மாதிரி நீங்க ஆர்கனைசிங்கா இருப்பீங்க. அப்ப இதுல வந்து மெயினா வந்து ஆர்கனைஸ் பண்ணும்போது உள்ள இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கடைபிடிக்கணும். நான் மிஸ் செல்லிங் ஞாபகம் இருக்கா? நான் முதல்ல பார்த்தது. அப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் வரும்போது கஸ்டமர்ஸ் மிஸ் செல் பண்ணக்கூடாது. அப்போ ஆர்கனைஸ் பண்ணும்போது திங்க் அபவுட் இட். என்னென்று அந்த ப்ராடக்ட் ஆர்கனைஸ் கொண்டு வருது. ஸோ கஸ்டமர்ஸ் மிஸ் செல் பண்ணக்கூடாது. ஏதாவது டிசிஷன் மேக்கிங் எடுக்கும் போது அந்த நிதியியல் அந்த மிஸ் செல்லிங் ஞாபகம் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் கஸ்டமர்ஸ் கொடுக்கணும். அப்ப அதுக்கு பிறகு லெட் தெம் டேக் அ கால் அந்த மாதிரி. மற்றது எல்லா இந்த நியூ ப்ராடக்ட் செய்யும் போது எல்லாமே பிராக்டிகலா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் ஆன்சர்ஸ் தான் இதுக்கு கேட்கறாங்க. நத்திங் டெக்னிக்கல் ஹியர். தி நெக்ஸ்ட் லாஸ்ட் புதிய சாதனத்தின் தயாரிப்புக்கு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பின்னர் சாதனத்தின் மீளாய்வு சேவை ப்ராடக்ட் ரிவ்யூ ப்ரோசஸை பற்றி விளக்குக. நியூ ப்ராடக்ட் செஞ்ச பின்னர் செஞ்சுட்டீங்க, மூன்றுக்கு நியூ ப்ராடக்ட பத்தி தான் கதைச்சிட்டீங்க. எல்லாம் செஞ்சு முடிஞ்ச பிறகு என்னது ப்ராடக்ட் ரிவ்யூ ப்ரோசஸ். இப்ப நாங்க படிச்ச ஞாபகம் இருக்கா இந்த ரீசர்ச் ரிவ்யூ? அதுல கடைசி பாயிண்ட் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ரீசர்ச் ரிவ்யூ இந்த இருக்கு. Can you see this? ரிவ்யூ ரீசர்ச். அப்ப இதுதான் அவங்க கேக்குறாங்க. இந்த ப்ராடக்ட் இல்ல வந்து என்னென்ன நியூ ப்ராடக்ட் முடிஞ்சது, அப்ப என்னென்ன ரிவ்யூ பண்ணுவீங்க? அப்ப பேசிக்கலி ப்ராடக்ட் மார்க்கெட் ரிசர்ச் சர்டன் ஸ்டெப்ஸ் பத்தி இங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரி, அப்ப சொல்லலாம் நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ணா முதல்ல எத்தனை தடவை நாங்க ரிவ்யூ பண்ணணும்னு நாங்க டிசைட் பண்ணணும். இல்ல ஒருக்கா லான்ச் பண்ணி போட்டு ஒரே ஒருக்கா மட்டும் ரிவ்யூ பண்ணா போதுமா? இல்ல அந்த அந்த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் உள்ள அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அத்தனைக்கும் போக வேணுமா? எத்தனை தடவை நாங்க யூஷுவல் ரிவ்யூ பண்ணணும்? ரிவ்யூ நீங்க இன்னொன்று சொல்லலாம். ரிவ்யூ பண்ற யார் ரிவ்யூ பண்ணணும்? மார்க்கெட்டிங் மேனேஜர் ரிவ்யூ பண்ணலாம், ஹெட் ரிவ்யூ பண்ணலாம், சிஇஓ ரிவ்யூ பண்ணலாம். மற்றது இந்த நாங்க என்னத்துக்காக இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணமோ அதுக்குரிய பலன் வந்துதான் இந்த ரிவ்யூ மூலம் நாங்க அதனை பார்க்க போறோம். பேசிக்கலி டார்கெட் அச்சீவ் பண்ணதா எங்களுக்கு அதுக்குரிய மார்க்கெட் ஷேருக்காக நாங்க இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணா மார்க்கெட் ஷேர் கூடிச்சா, இல்ல சேல்ஸுக்காக லான்ச் பண்ணா சேல்ஸ் வந்துச்சா. மற்ற இது சரியில்லாட்டி ரிவ்யூ பண்ணும்போது என்ன பிள்ளையா செஞ்சாங்க? அட்வர்டைஸ்மெண்ட் பிள்ளையா செஞ்சுமா, இல்ல சரியா செஞ்சுமா, இல்ல இன்னும் கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட் செய்தா இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் ஷேர் கூடுமா, வேற ரீசோர்சஸ் தேவையா, வேற சேல்ஸ் பீப்புள போடணுமா, அட்வர்டைஸ்மெண்ட் செய்யணுமா, மற்றது இது இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண வேணுமா. ஸோ பேசிக்கலி இந்த நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண பிறகு இந்த ப்ராடக்ட்ல குறை நிறைகளை ஆராய்ஞ்சு அதை ப்ராடக்ட் ரிவ்யூ ப்ரோசஸா எழுத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கிளியரா? இது கொஞ்சம் ஓப்பன், வெரி வெரி ஓப்பன் கொஸ்டின். கவனமா கையாள வேண்டிய கொஸ்டின் ஆல்சோ. ஒரு சம்டைம்ஸ் ஒரு கொஸ்டின் ரொம்ப ஓப்பனா இருக்கிற சந்தர்ப்பத்துல அண்ட் ஆல்சோ நீங்க 4 கொஸ்டினை முதல்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட், 4 கொஸ்டினையும் முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டினை செலக்ட் பண்றதுக்கு முன்னால 4 கொஸ்டினையும் வாசிங்க. இந்த 4 கொஸ்டினுக்கும் சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்குது. பை தி வே நீங்க 3வது கொஸ்டினை வாசிக்காம முதலாவது கொஸ்டினை மட்டும் வாசிச்சு ரிப்ளை பண்ணீங்கன்னா சில வேளை அடுத்த உள்ள கொஸ்டினுக்குரிய ஆன்சரையும் நீங்க அதிலேயே கொடுத்துருவீங்க. சோ இங்க வந்து ஆன்சர் ரெப்பிட்டிஷனா வரப்போகுது. கிளியரா? So you shouldn't do that. Customer suggestions, okay. So ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இது கொஞ்சம் ட்ரிக்கி கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டினை எடுக்கிறது ஐ வுட் சே தவிர்க்கிறது நல்லா. ஓகே ரிதுஷிகா? ஸ்பெசிபிக்கலி நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, எப்படி யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்படிப்பட்ட நிலைமையில இந்த கொஸ்டின்ஸ் கொஞ்சம் தவிர்க்கிறதுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? Am I right? Okay. Yeah, better to. எனக்கு இந்த ரெண்டு எல்லாமே ஒரு மாதிரி சின்ன சின்ன டிஃபரன்ஸ். புதிய நிதியியல் சாதனங்கள், அதுல அபிவிருத்தி செயற்பாடுகள் எல்லாமே உண்டு. ஆனா இஃப் யூ சில கொஸ்டின்ஸ்ல வந்து உங்களுக்கு டெக்னிக்கல் கொஸ்டின்ஸா இருக்கும், எழுத முடியாதது போது நோ சாய்ஸ், யூ ஹேவ் டு கோ சம் கொஸ்டின்ஸ் லைக் திஸ். அப்ப அகெயின் நான் சொன்ன என்ன சொல்றது ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கொஸ்டின் முதல்ல ஃபுல் கொஸ்டினை வாசிங்கோ,
ஓவர்வியூ பேர்ட்ஸ் ஐ வியூல ஃபுல் கொஸ்டினை வாசிங்க. ஒவ்வொரு கொஸ்டின்லயும் உள்ள கீவேர்ட்ஸை பாருங்க. இது புதிய சாதனம் ஜென்ரலா கேட்டிருக்கணும். ரெண்டாவது புதிய நிதியியல் சாதனை பத்தி கேட்டிருக்கணும். அடுத்தது அந்த நிதியியல் சாதனத்தை ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கணும். ஸோ தமிழ்ல வந்து டக்குனு டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, மைண்ட்ல டிரான்ஸ்லேட் பண்ணுங்க இங்கிலீஷுக்கு என்ன சொல்ல வரீங்க அது ஈஸியா விளங்கும். அதுக்கு அடுத்து ப்ரொடக்ட் ரிவ்யூ ப்ரோசஸ். ஸோ சில வேர்டு ஒரு இந்த 5க்கும் ஒரு மாதிரி ஒரு ஃபுல் எஸ்ஏ டைப்ல எழுதுனீங்கன்னு சொன்னா மேபி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய எஸ்ஏ எழுதலாம். இப்ப அந்த எஸ்ஏ 4ஆ பிரிச்சு கேட்டிருக்கணும் கேள்வியை. தட்ஸ் வாட் ஐ ஃபீல். ஓகேவா? am I right? any difference? இந்த 4 கொஸ்டினும் ஒரு கொஸ்டினுக்கு எழுதினா 4ஆ பெரிய ஒரு எஸ்ஏ எழுதலாம். இந்த எஸ்ஏ 4ஆ பிரிச்சு கேட்டிருக்கணும் கொஸ்டின்ஸ். அப்ப நீங்க வெரி கேர்ஃபுல். என்னத்துக்கு என்ன ஆன்சர் எழுதுறது, என்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றது. கிளியரா? Are we right? சரியா? ஓகே. ஸோ அது முடிஞ்சு 3 பேப்பர்ஸ் முடிச்சு நாங்க மிச்ச கொஸ்டின்ஸ் மார்க்கெட்டிங் கொஞ்சம் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. வேணா இன்னொரு 2-3 கொஸ்டின்ஸ் அடுத்த Thursday பார்த்தோம்னு சொன்னா அந்த 1 ஹவர்ல மிச்ச கொஸ்டின்ஸை முடிச்சோம்னா அடுத்த சண்டே வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து புது சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். டோன்ட் வரி. இப்போ இங்க மிஸ் பண்ண கொஸ்டின்ஸும் வேற அடுத்த கொஸ்டின் பேப்பர் ரிவிஷன்ஸ்ல வந்து நாங்க பாத்துக்கலாம். அது உங்களுக்கு ஓகேயா? ஷால் வி டு லைக் தட்? ஸோ இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அந்த கொஸ்டின் செஷன்ல 1 ஹவர்ல முடிச்சிட்டோம்னு சொன்னா டஃப்பான கொஸ்டின்ஸ் அடுத்த சண்டே ஹியூமன் ரிசோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா உங்களுக்கு? ஷால் வி டு லைக் தட்? Yeah, so I think questions paper பாக்குறது Wednesday. Sorry about it. Wednesday classes. So next 1 hour class இருக்கு இல்லையா Wednesday. So on the Wednesday class we will check on the rest of the question. Anthony, usually 8 to 9 every Wednesday இப்ப 8 to 9 இருக்குது. நீங்க last class வரையில நினைக்கிறேன். 8 to 9 PM every Wednesdays. சரியா? until further இந்த கிளாஸ் முடியும் வரைக்கும் இருக்கு. என்னன்னா எக்ஸாம் வந்து I think 15 தான் லாஸ்ட் டே நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா எக்ஸாம் சப்மிஷன் தான் லாஸ்ட் டே. எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு தான் லாஸ்ட் டே. ஸோ போடுறாக்கள் எல்லாரும் போட்டுக்கொள்ளுங்க. 17th தான் எங்களோட லாஸ்ட் கிளாஸா, 17th October தான் எங்களோட லாஸ்ட் கிளாஸா இருக்க வேணும். அப்ப அதுக்காக வந்து நவம்பர் வரைக்கும் கிளாஸஸ் இருந்தது. எக்ஸாம் 23rd இருந்து ஸ்டார்ட் பண்ணதாகும் எக்ஸாம். ஸோ அதனால ஃப்ரண்ட் கொண்டு வராங்க. தட்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் நான் பாஸ் பேப்பரையும் இப்பவே உடனுக்குடனே செய்யறதுக்கு ஒரு காரணம் அது. என்ன கடைசி நேரத்துல வச்சா ஒன்று மறந்துடுவோம் நாங்களும். மற்றது இது சிலபஸ் கவர் பண்ண டைம் எடுத்தாலும் பாஸ் பேப்பர் பார்க்காம விடக்கூடாதுன்ற காரணத்தால் தான் இப்பவே அதோட சேர்த்து போறோம். ஸோ எதுவும் ஷார்ட் ஃபால் இருந்தாலும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்காக. ஓகேவா? ஸோ யா, ஸோ தட்ஸ் இன்றைக்கு இது போதும். ஆல்ரெடி டூ மச் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். Wednesday 8 to 9 லாஸ்டா இருக்கிற மார்க்கெட்டிங் கொஞ்சம் டஃப்பான கொஸ்டின்ஸ் நான் எடுத்து அந்த 1 hour அதே முடிச்சோம்னா அடுத்த Thursdayக்கு வில் ஸ்டார்ட் வித் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். அது கொஞ்சம் அடுத்த ஹெவி சப்ஜெக்ட் உண்டு. ரைட்? ஸோ ஓகே. ஸோ குட் பை. ஹாவ் குட் ஈவினிங். நெக்ஸ்ட் மெசேஜ் சந்திப்போம்.